வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை படித்துவிட்டு ஜெபித்து இந்த நேரத்தை நாம் துவங்கலாம். ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான சாயங்கால நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி அம்மாவின் 80 ஆண்டுகள் நிறைவை நாங்கள் கொண்டாடும்படியாக நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் இந்த வசனத்தில் நாங்கள் படித்தது போல தாயின் கருவிலே நீர் தெரிந்து கொண்டு நீர் ஏந்தினீர், தாங்கினீர், தப்புவித்தீர், இதுவரைக்கும் செய்தீர், இனிமேலும் செய்வீர் என்ற அந்த பெரிய நம்பிக்கையோடு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எவ்வளவாக வாழ்க்கையின் அநேக ஏற்றத்தாழ்வுகள் மத்தியிலையும், அநேக சுகவீனங்கள் மத்தியிலையும், அநேக துக்கமான சூழ்நிலைகள் மத்தியிலையும் அம்மாவை நீர் தாங்கி வந்தீர், நீர் சுமந்தீர். சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் அவர்களை தெரிந்து கொண்டதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி அப்பா, இந்த நேரத்திலே எங்களுடைய இருதயம் முழுவதும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறது, உமக்கு போற்றுகிறது, உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த வேலையை ஆசீர்வதித்து தாரும். அம்மாவைக்காக விசேஷமாக நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு நீண்ட ஆயுளோடு நல்ல சுகம்பலனோடு நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அம்மாவுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளை ஆண்டவரே நீர் காணும்படியாகவும் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு நாட்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சுவாமி, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாறு நாங்கள் இந்த நேரத்திலே உம்மிடம் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாவற்றையும் நீர் கேட்டு பதிலளிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நம்ம ஒரு சில பாடல் பாட போகிறோம். இந்த பாடல் எல்லாம் அம்மாவுக்கு பிடிச்ச பாடல், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அவங்க ஃபோனில் இருக்கிற ரிங்டோன் ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த பாட்டு பாடும். அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிறதுக்காக நாம கனம் பண்ணுவதுபடியாக எழும்பி நின்று பாடுவோமா? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். நீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். சொல்லுமா, தண்ணீரை ரத்தமாய், தண்ணீரை ரத்தமாய்
அதிசயம் எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம் செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம் புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம் புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்
அதிசயமாக தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல நான் உங்களுடைய முதல் பக்தியை பார்த்துருக்கேன். ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. என்ன ஜுரம் அடிச்சாலும் காலையில அந்த ஈரத்துணியில தான் இருப்பாங்க. அந்த காரியங்கள், விக்கிரங்களுக்கான காரியங்களை செய்வதில் அத்தனை வைராக்கியம், அவ்வளவு அதுல முனைப்போடு, ஆசையோடு, முழு மனதோடு எல்லாவற்றையும் செய்வாங்க. என்ன நடந்தாலும், தங்களுக்கு என்ன தடை வந்தாலும் அவங்க நினைச்சதை அது இருக்கிறபடி அது செய்தே ஆகணும். ஆனால் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு அதிகாலையில் எழுந்து வேதத்தை எடுத்துக்கொண்டு படித்து ஜெபிக்கிறத பார்க்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்பட்டிருக்கேன். உண்மையிலே அது அதிசயம். ஆண்டவர் அவங்களுக்காக எத்தனையோ வருடங்கள் குடும்பமாக, நான் தனிப்பட்ட ரீதியில் எங்கள் அப்பா அம்மாவுக்காக கண்ணீர் விட்ட நாட்கள் நிறைய. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ராயபுரத்தில் தான் நான் சர்ச்சுக்கு போவேன். சீக்கிரமாக போயிடுவேன். சீக்கிரமாக போயிட்டு அந்த வாசலில் நிற்பேன். அங்கே எல்லாம் குடும்பமாக அவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு, பசங்களை கூட்டிகிட்டு குடும்பமாக வரதை பார்த்து நான் அழுத நாட்கள் நிறைய நாட்கள். ஆண்டவரே, இந்த மாதிரி குடும்பமாக எப்போ நான் ஆராதிக்க வரப்போகிறேன்? அப்பா அம்மாவை எப்போ நாங்கள் ஜெபத்துக்கெல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் உபவாசம் இருந்து நாங்கள் ஜூன் மாதத்தில் ப்ரேயருக்காக போவோம். 3 நாள் 4 நாள் ஜெபத்துக்காக போவோம். அந்த மாதிரி நாட்கள்லாம் போய் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்காக நான் ஜெபித்தனோ இல்லையோ, தாய் தகப்பனுக்காக கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் அந்த ஜெபமெல்லாம் எங்கேயுமே வீண் போகலை. ஆண்டவர் நாங்கள் நினையாத நேரத்தில் அவர் அற்புதமாய், அதிசயமாய் என் தாயார் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தார். அப்போ அவருக்கு நம்ம முழு இருதயத்தோட நன்றி சொல்றது தான். எவ்வளோ நன்றி சொன்னாலும், எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது. ஆண்டவர் நம்மை, தேவனுடைய வசனம் நம்ம சொல்றது போல, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ 70 வயசுக்கு அப்புறமா தெரிந்து கொள்வதற்காகவே அவர் தாயின் கருவில் அம்மாவை முன்குறித்து இருக்கிறார். நினைக்கும் போது அதிசயமா இருக்கு. நாம் அந்த பாடலை பாடுவோம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர் ஐயா. ஆண்டவர் நாம் எந்த உலகத்தில், ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு, உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் ஒரு குழந்தைக்கு எதுன்னா ஒரு தாயினுடைய கருவு தான். வெளியில என்ன காத்தடிச்சாலும், மழை அடிச்சாலும், பூகம்பமே வந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. பாதுகாப்பா அந்த குழந்தை அந்த இடத்துல இருக்கும். அந்த அளவுக்கு பாதுகாப்பாய் தேவன் நம்மை கருவில சுமந்ததை போல, சுமந்ததை மாத்திரமல்ல, அங்கேயே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை முன்குறித்து இவர்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று அவர் முன்னறிந்து தெரிந்து கொண்டார். சொல்லி அழைத்தீரையா.
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர், தந்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர். குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே கண் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆண்டவருடைய செயல்களையும் காரியங்களும் நம்ம பாடணும்னா பாடிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால அம்மாவை குறித்து சில விஷயங்கள், அவங்க பேர பிள்ளைங்க, அவங்க சொந்த பிள்ளைங்க, இன்னைக்கு அவங்கள பற்றி சில விஷயங்கள், அவங்களுக்கு அம்மா கிட்ட பிடிச்ச காரியங்கள், அவங்கள அந்த அனுபவங்களை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. முதலாவதாக அவங்களுடைய முதல் பேரப்பிள்ளை ஹாரிகா, எங்கள் ரெண்டாவது அக்காவுடைய முதல் பொண். அவள் தான் எங்கள் குடும்பத்துக்கு முதல் பேரப்பிள்ளை. இப்போது அவங்க ஹஸ்பண்ட் ஹைதராபாத்தில் ஃபேமிலியோடு இருக்காங்க. அவங்க அந்த பிள்ளை எங்கள் மத்தியில் எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே அம்மாவுக்காக வந்திருக்காங்க. ஸோ a few words from ஹாரிகா. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் சொல்ல முடியாது.
I would try to speak some thing about my grandma. எனக்கு தமிழ்ல பேசணும்னு ரொம்ப ஆசை, ஆனா சரளமா பேச முடியாது. ஆனா அம்மம்மாவை பத்தி சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் ஆசைப்படுகிறேன். First of all, I would like to wish my grandma happy 80th birthday to my beloved grandmother. எங்க அம்மம்மாவுக்கு 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Your wisdom, warmth and strength have been the guiding light of our family. Warmth and strength. ஓகே, அவங்களுடைய ஞானமும் அவங்களுடைய பலனும் அவங்களுடைய அரவணைப்பும் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப தேவையானது, உதவியா இருந்தது. We are forever blessed by your love and the legacy you continue to inspire. நீங்க காண்பிச்ச அன்பையும் நீங்க காண்பித்த வழியும் எங்க வாழ்க்கையில நாங்கள் பின்பற்றும் போது அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். I still remember the stories you told me at bedtime and the sweets you secretly slipped into my hands. நான் படுக்கையை தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த நிறைய அற்புதமான கதைகளுக்காக நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன். Your life is a beautiful story of love, resilience and endless care. உங்களுடைய வாழ்க்கை அம்மாவுடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு அன்பின் வெளிப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையாக, ஒரு கரிசனை உள்ள வாழ்க்கையாக இருந்ததை பார்த்தேன். I am so lucky to be a part of it. அந்த குடும்பத்தில், அந்த அரவணைப்பில், அந்த அன்பில் நானும் பங்கடைந்ததுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாய் உணர்கிறேன். We all grandchildren call you 2K granny. நாங்கள் எல்லா பேர பிள்ளைகளும் சேர்ந்து அவங்களை 2K கிராண்ட்மா, அதாவது 2000 பாட்டிமான்னு சொல்றதுக்கு நீங்க ஏதுவானவங்க. Because she has that strength and zeal to learn new things. அவங்களுக்கு எதனால நாங்க அப்படி சொல்றோம்னா, அவங்களுக்கு புது விஷயங்களை கற்றுக்கொள்றதுல ரொம்ப ஆர்வமும் திட நம்பிக்கையும் உண்டு, ஆசையும் உண்டு. When we used to sleep for longer time when we go for a summer vacation. ஒவ்வொரு வாட்டியும் சம்மர் லீவ் வரும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போய் நைட்டில் நிறைய நேரம் விளையாட்டு காலையில் ரொம்ப நேரம் தூங்குவோம். Tata used to come and switch off the fans and lights and everything. லேட்டாக இவங்க தூங்குறாங்கன்னு சொல்லி இவங்க தாத்தா என்ன பண்ணுவார், ஃபேனு லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். We all 6 grandchildren used to get frustrated. நாங்கள் 6 பேர பிள்ளைகளும் தாத்தா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப கோபமாக இருப்போம். காலையிலேயே ஆஃப் பண்ணிட்டா எழுப்புறதுக்காக. Then the grandma comes to rescue us. அப்போ அம்மம்மா எங்களை காப்பாற்றுவாங்க. Then grandma come and switch on the fan, the AC. என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஆஃப் பண்ணிட்டு போன ஃபேனை மறுபடியும் போட்டு விட்டு போயிடுவாங்க. She used to say to Tata that அதனால தாத்தாவுக்கும் அவங்களுக்கும் சண்டையே வரும். They are kids, let them sleep for some time. They'll play for some time. பிள்ளைங்க தூங்கட்டும், அவங்க நைட்டெல்லாம் ரொம்ப நாள் விளையாடிட்டு இருந்தாங்க, தூங்கட்டும் அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதமே வரும். Tata used to shout, when are you going to learn, when are you going to make them learn good things, early to rise, early to bed, you want to make kids like this, you want to make grandchildren to learn like this. இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நல்ல பழக்கங்களை அவங்க எப்படி கற்றுப்பாங்க, அதனால அவங்களுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும், அதனால நீ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வரும். We have so many memories about grandma, but this is not the day to explain all the things in one day. ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரமும் பத்தாது. ஆனால் நிறைய அத்தனை ஞாபகார்த்தமான காரியங்கள் அவ்வளவு இருக்கிறது, அத்தனையும் சொல்ல முடியாது. I am very happy to be part of this birthday and this day, and I cannot tell you how much happy I am and how grateful I am to be your granddaughter. இந்த நாளில் நான் இங்கே இந்த நாளில் இந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்வது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பத்தில் உங்களுக்கு நான் பேத்தியா இருப்பது நான் ரொம்ப பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். Thank you. Thank you for giving me this opportunity. Thank you. அடுத்தது கருணா ஜாஷ்வா, few words.
இந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டு உண்மையிலே சொல்லணும்னா ஒரு கல்யாணத்துலேயோ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஒரு கனவு உண்மையாயிடுச்சு, ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு மாமா சொன்னப்போ கூட ஏன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போது தாத்தா பாட்டி நல்லா வந்து வைராக்கியமாக பக்தியில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து வளர்ந்தோம். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் இரவு வந்து நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர்லேயோ காலையில் அம்மா அப்பா ஏஞ்சி ஜெபம் பண்ணுறப்போ ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணுவாங்க. தாத்தா பாட்டி ரட்சிக்கப்படணும், தாத்தா பாட்டி எப்படியாவது ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து உண்மையிலே அதை யோசித்து பார்க்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருந்தேன். உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா, இவங்க இவ்வளோ அழுது ஜெபிக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்லாம் நான் நினச்சி வளர்ந்தேன். ஆனால் இந்த நாளுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார் அப்படின்றப்போ இது வந்து உண்மையிலே ஒரு ஜெபத்துக்கான ஒரு பெரிய பதிலாக வந்து நாங்கள் வந்து அதை நினைக்கிறோம். அண்ட் பாட்டி பற்றி சொல்லணும்னா, முக்கியமாக இந்த விஷயத்தில் வந்து சரி நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுவே ஒரு பெரிய படி தான். நான் வந்து என்ன நினச்சேன்னா, போதும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, போதும் இது போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் வந்து அதோடு அவங்க வந்து நிற்க மாட்டாங்க. அவங்க வந்து அதுலேயும் ஒரு டிட்டர்மினேஷன், அது என்ன சொல்லுவாங்க, உறுதியாக வந்துட்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம கையில் எடுத்தால் அது வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் இருக்கும். முக்கியமாக நான் வந்து ஆண்டவரை தேடுறதுல கூட அதை பார்த்தேன். எப்படின்னா, அவங்க ஏதோ நம்ம பைபிள் சும்மா படிச்சுட்டு ஒரு ரொட்டீன் ஒரு பக்தி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கூட, நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப கூட அவங்க ரட்சிக்கப்பட்ட புதுசில் வந்து நான் படிக்கிறேன் பைபிள், ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது, எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க, அக்காட்ட வந்து கேட்பாங்க. எங்கள்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டவர் எப்படி வந்து இந்த உலகத்துக்கு வந்தார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. உண்மையிலே அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, இந்த வயசில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ தாழ்மையாக நம்மக்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் அது வந்து கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற வாஞ்சை அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் இன்னொன்று நான் நினச்சேன், சரி ஓகே இவ்வளோ ஜெபிக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க, ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், எப்படி நான் தைரியமாக வந்து மற்றவங்க முன்னாடி எப்படி சாட்சி சொல்கிறது, எப்படி நான் அதுக்கு மேலே நிற்பேன் அப்படின்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் எங்கள்கிட்ட. அப்போ நான் சொல்லுவேன், நீ தைரியமாக இரு, நீ உன்னை பற்றி யார் தப்பாக நினச்சிக்கிட்டா என்ன பாட்டி, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதை நான் வந்து பார்த்தேன். எப்படி நான் இவ்வளோ வருஷமாக வந்து இதை பின்பற்றி இப்படி நான் ஏற்றுக்கிட்டதை வந்து எப்படி மக்கள்கிட்ட நான் போய் சொல்கிறது அப்படின்னு. நான் வந்து மேபி அவங்க வந்து ஓகே இது இவ்வளோ தூரம் பாட்டி வந்துட்டாங்க, இதுக்கு மேலே அவங்க வந்து எல்லாட்டையும் போய் வந்து மற்றவங்க முன்னாடி தைரியமாக சொல்லலைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அதையும் மீறி ஆண்டவர் கிருபையில் அவங்க வந்துட்டு தைரியமாக அவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்களோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், யாராவது அவங்கள கன்ஃப்ரண்ட்டே பண்ணால் கூட, அவங்க நியர்பை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் அவங்க தைரியமாக அவங்களுக்குன்னு பேசி, ஆமாம் என்னோட விசுவாசம் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய பெரிய கிருபம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று, நான் அவங்களோட வாழ்க்கையை பார்த்து நான் என்ன நினச்சேன்னா, சரி 70 இயர்ஸ் நம்ம வந்து இதுதான் பின்பற்றணும், அப்புறம் ஆண்டவர் வந்து இப்போ இந்த வயசில் அவங்கள எப்படி யூஸ் பண்ணுவார், இந்த வயசில் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து ஆண்டவருடைய கிருபை வந்து அவங்கள எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு கொண்டு வர முடியுன்றது எனக்கு ரொம்பவே அதிசயமாக இருந்துச்சு. அது எப்படின்னா, அவங்களுக்கு இது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மினிஸ்ட்ரியில் கூட ரொம்ப வாஞ்ச, எப்படியாவது ஏதாவது ஊழியத்துக்கு நம்ம போகணும், ஒருத்தவங்க காட்டேஜ் ப்ரேயர் வச்சா கூட நம்ம அந்த ப்ரேயருக்கு போகணும், முடியலனா கூட நம்ம போகணும், விபிஎஸ் மினிஸ்ட்ரி நடக்குதுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சியாக இருப்பாங்க. அதில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்னென்னா, போன விபிஎஸ் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், பாட்டியும் இங்கே இருந்தாங்க. போன விபிஎஸ்க்கே பாட்டிக்கு வந்து ரொம்ப முட்டி வலியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போவே வந்துட்டு நாங்கள் எல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால எங்களாலேயே முடியல, போயிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம். காலையிலேயே அவங்க பார்த்துட்டாங்க நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு, அவங்க எல்லாம் கடகடன்னு லெமன் பறிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் வர ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்குமே லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு 1/2 hour ஒன்ஸு 1 hour ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது பார்க்கும்போது அவங்களுக்கே கால் வலியாக தான் இருக்கும், அவங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கால் வலிக்குது தானே உட்காருங்க அப்படின்னு சொன்னால் கூட, ரொம்பலாம் வலிக்கலை பரவாயில்ல, எல்லோரும் வந்து கஷ்டப்படுறாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் வந்து ஊழியத்தில் கூட வந்து அவங்களுடைய வாஞ்சை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆண்டவருடைய கிருபை அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நான் பார்க்குறதுல நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
அது இன்னொன்று பாட்டிக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி உனக்கு கூகுள் பேலாம் புரியாது விடு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ பின்னு போட்டு கொடு, பேங்க் ஆட் பண்ணி கொடு, நான் உனக்கு ₹1 வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கிற வரைக்கும் நம்மளை விடவே மாட்டாங்க. அது கற்றுப்பாங்க. அப்புறம் இங்கிலீஷ் கற்றுப்பாங்க. நீ பேசி என்கிட்ட இங்கிலீஷில் நான் வந்துட்டு திருப்பி பேசுகிறேன் அப்படின்வாங்க. இந்த வயசு 80 இயர்ஸ் வந்தால் கூட குவைட்டாகவே உட்கார மாட்டாங்க. ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஷன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று எதுனாலும் ரொம்ப டீப் டைவ் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே. எல்லாத்தையும் ஆழத்தில் போயிட்டு, இப்போ ஒரு சின்ன ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் அது போய் எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் அதை கற்றுக்கணும், அதில் பெஸ்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த லேர்னிங் இந்த வயசுலேயும் எப்படி அந்த ஒரு வாஞ்சை இருக்குது அப்படின்னு தெரியல. எனக்கு அது பார்க்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, எனக்கு அந்த மாதிரி அவங்க பேஷனேட் மதராக இருந்தது வந்து எனக்கு பார்க்க நம்மளும் எந்த வயசானாலும் கற்றுக்கிறது நிறுத்தக்கூடாது, எதுனாலும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட் மதர். இப்போ எங்கள் அக்கா சொன்ன மாதிரி கூட எங்கள் தாத்தாவே ஒரு சில நேரம் எங்கள் மேலே கோவப்பட்டால் கூட அவங்க வந்து, நாங்கள் 4 கேர்ள்ஸ் வீட்டில் இருந்தோம், ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். சின்ன வயசுலலாம் விளையாண்டுட்டு தான் இருப்போம், ஒரு பூ பறிக்க மாட்டோம், ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க, இருந்தாலும் எங்களை நேசிப்பாங்க. அந்த ஒரு அன்பு வந்து உண்மையிலே எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு நாங்கள் சொல்லலாம். இன்னொன்று இடையில வந்து எங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கிராண்ட் மதர் இன்னொருத்தவங்க இறந்துட்டாங்க. ஆவிக்குரிய கிராண்ட் மதர் பாட்டி எங்களை வந்து ஆண்டவருக்குள்ளே நடத்தினவங்க. அவங்களும் எங்களுக்காக ரொம்ப ஜெபிப்பாங்க. இவங்க ஆண்டவருக்கு ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு நினச்சேன், பரவாயில்ல, நமக்கு 2 தாய்மார்கள் வந்து நமக்காக ரொம்ப ஜெபிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் அவங்கள இழந்துட்டோம். அவங்க இறந்துட்டாங்க போன வருஷத்தில் இறந்துட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு இப்போ என்னென்னா, சரி ஓகே, அது அவங்கள இழந்துட்டது வந்து பெரிய விஷயம்தான், ஒரு ப்ரேயிங் மதர் நம்ம லைஃப்பில் இல்லை தான். ஆனால் இப்போ ஆண்டவர் நமக்கு பாட்டியும் கொடுத்துருக்குறாரு, அவங்களும் நமக்காக தினமும் ஜெபிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்து உண்மையிலே அந்த ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரியும் எனக்கு பாட்டி இருக்காங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு அப்புறம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பாட்டிக்கு வந்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஆண்டவர் வந்து நமக்கு எத்தனை டேஸ், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ நீங்கள் உண்மையிலே எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் என்றைக்குமே டவுட் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கார், இன்னமும் யூஸ் பண்ணுவார். எந்த இடத்துலேருந்தும் ஆண்டவர் வந்து அவர் வைக்கணும்னு நினச்சாருன்னா நம்மளை எந்த இடத்துலையும் வைப்பார். நமக்கு அதுக்கு தேவையான தைரியத்தையும் தருவார், விசுவாசத்தையும் தருவார். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து ஆண்டவர் வந்து அவ்வளோ ஹார்டாக அவ்வளோ ப்ரேயர்ஃபுல்லாக ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டாங்க. கிராண்டடாக ஆண்டவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியே எடுத்துக்கல, எளிதாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை அவங்க எடுத்துக்காம ஆண்டவரை வந்து கட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அது உண்மையிலே நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிறேன். தேங்க்யூ பாட்டி. அடுத்தது மகள் சொல்லிட்டாங்க, இப்போ தாய் வந்து சொல்ல போகிறாங்க. வாணி சர்மா எங்கள் வீட்டுன்னு முதல் வாரிசு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு முதல் வாரிசு. அப்பா அடிக்கடி அப்பா கிட்ட எங்கள் அக்காவே சொல்லியிருக்காங்க, வாணிக்காவே சொல்லியிருக்காங்க, அப்பா நான் உனக்கு மகளாக பிறக்கிறத விட மகனாக பிறந்திருந்தேன்னா நீ 3 பொண்ணை பெற்றுட்ட, இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் மட்டும் உங்களுக்கு பையனாக பிறந்திருந்தேன்னா உங்களுக்கு நல்ல உதவி செஞ்சுருப்பேன், உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருப்பேன் அப்படின்னு சின்ன வயசுலேயே வாணிக்கா சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஷீ இஸ் வெரி அஃபெக்ஷனேட், ரொம்ப அப்பா மேலே ரொம்ப பிரியம், அம்மா மேலே ரொம்ப பிரியம். இப்போ அக்கா வந்து சில வார்த்தைகள். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறேன். நான் இங்கே நிற்கிறது ஆண்டவரோட சுத்த கிருபையினால தான். அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, நான் அந்த வீட்டில் மூத்தவளாக என்னை எவ்வளோ நேசித்தாங்க. அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ அன்பு காட்டினாங்க. நாங்கள் 4 பிள்ளைகளாக இருந்து அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வந்து வளர்த்து, ஒரே ஒரு சேலரி, அந்த காலத்தில் ரொம்ப கம்மி, ஒரு சின்ன ஃபேக்ட்ரியில் அவங்க வேலை செஞ்சு எங்களுக்கு எல்லாமே குறை இல்லாமல் எல்லாம் பார்த்தாங்க, செஞ்சாங்க. எங்கள் 3 பேருக்கும் அக்கா தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறமா
நாங்கள் 4 பேருக்கும் எவ்வளோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உதவி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேசித்தாங்க. அதுக்காக இந்த மாதிரி அம்மா அப்பாவை எங்களுக்கு கிடைச்சதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். நேற்று கூட நாங்கள் எங்கள் சபையில் ஒரு காட்லி மதரை பற்றி, ப்ரேயிங் மதரை பற்றி நான் கேட்கும்போது நான் ரொம்ப அதில் வந்து எனக்கு ரொம்ப இந்த மாதிரி தாயாக நானும் இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அந்த ஆண்டி குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகம் பண்ணி பிள்ளைகளுக்காக ஒரு பேட்டில், ஆனால் அவங்க யுத்தத்தில் யுத்தத்துலேயே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஊழியத்துக்காக கொடுத்த அந்த அந்த அவங்க வாழ்க்கைக்காக நான் ஆண்டவரை ரொம்ப துதித்தேன் அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவரே, எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாஞ்சையை தாங்க. நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், என் பிள்ளைகளுக்காக, வரப்போகிற சந்ததிக்காக. நான் ஒன்று கேட்டேன். நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு, நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு என் குடும்பம் மட்டும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டா போதாது சாமி, என் தலைமுறை இருக்குது, அது வந்து பேர பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களும் உண்மை அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நான் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு விக்கிராராதன குடும்பத்தில் வந்ததுனால ரொம்ப அதோட கஷ்டம் எனக்கு ஆண்டவர் சத்தியத்தை நான் தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சுது. அது மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி தாயாக நான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நான் ஃபஸ்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரே ஒரு மீட்டிங்ஸில் இந்த மாதிரி ஒரு நெல்லூரில் மீட்டிங்ஸ் நடத்துவாங்க. அதில் வந்து ஒரு ஊழியக்கார் வந்து உங்களுக்கு என்ன வந்து வாஞ்சி இருக்கோ அது வந்து எங்கள் பைபிளில் கடைசி பேஜில் எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ஆண்டவருக்குள்ளே 1991 நாங்கள் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம். அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பைபிளில் பின்னாடி எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதி வச்சதே, நான் எங்கள் குடும்பத்தில் நானும் என் கணவரும் சமாதானத்தோடு இருக்கணும், அப்புறமா எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும், எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். வேறு எதுவுமே நான் ஜெபம் பண்ணல. இந்த 3 தான் இந்த பைபிள். இப்போ கூட என் பைபிளில் அந்த 3 இருக்குது. ஃபஸ்ட்டு ஆண்டவர் சந்திச்சும் போது நாங்கள் சமாதானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு மனைவி கணவனாக சமாதானமே இல்லை. 10 வருஷம் நாங்கள் அப்படியாக இருந்தோம். நான் கீழ்ப்படியாது இருந்தேன், அவரும் என்னை நேசிக்காமல் இருந்தார். அந்த மாதிரி நிலமையில் நான் இருக்கும்போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு ஒரு ஜெபிக்கிற தாயை, எனக்கு இந்த தாய் இல்லை, அவங்க பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே வராது. ஏன்னா என் தாயை விட அவங்கள அப்படியே என்னை நேசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தாயை நான் வந்து அந்த அன்பை நாங்கள் அந்த தாயில் பார்த்தேன். அந்த தாய் ஒவ்வொரு நாளும் நான் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பேன். அவங்க மட்டும் எனக்காக வந்து போராடி ஜெபிக்கலைன்னா என் குடும்பத்துக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக நான் இன்றைக்கி நிற்கிறதுக்கு கூட நான் இங்கே இருக்க மாட்டேன், எப்போ நான் மறிச்சிருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய தாயையும் ஒரு சரீர பிரகாரமான தாயையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். அதே அந்த 3 நிறைவேற்றி ஆண்டவர் ஒன்றே எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் ரட்சிக்கப்படலை. எங்களுக்கு 2 பேருக்கும் சமாதானம் வந்து என் குழந்தைங்க கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து இப்போ 25 வருஷம் நான் ஆண்டவரை இணைஞ்சு கூட எங்கள் அம்மா அப்பாவை நான் வந்து அவங்க ரட்சிக்கப்படலையே சாமி, ஏன் நீங்கள் எல்லாம் 2 பதில் கொடுத்தீங்களே, 2 நான் 3 வச்சேன் அவங்கக்கிட்ட, ஏன் எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்படலை? எங்கள் அப்பா எப்போ ஆண்டவர் பற்றி சொன்னாலும் இதை மட்டும் என்கிட்ட சொல்லாத, நீ வேறு ஏதாவது சொல்லு, இது சொன்னால் நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே வரமாட்டோம்னு சொல்லி அப்படி பிடிவாதமாக இருந்தார். அப்போ அழுது ஜெபிச்சேன். எங்கள் அம்மா வந்து என் தம்பியை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்த பிறகு சொன்னாங்க, அவங்க மறந்துட்டாங்களோ என்னமோ தெரியாது, என் பையனை என்கிட்ட பிரிச்சுட்டேன், நீ என் பேர பிள்ளைகளை பிரிச்சுட்ட. ஏன்னா அவங்க எல்லோரும் வந்து நாங்கள் நெல்லூரில் இருக்கும்போது சர்ச்சுக்கு வருவாங்க, கூப்பிடுவோம். அந்த சண்டே ஸ்கூலுக்கு எப்போது எங்கள் வீட்டுக்கு வரும்போது, ஏதாவது கிறிஸ்மஸ் அக்கேஷன்ஸு, இது மாதிரி ஈஸ்டர், அந்த மாதிரி மீட்டிங்ஸு, ரெவல் மீட்டிங்ஸில் கூப்பிடுவேன் நான். அப்போ கூப்பிட்டா அவங்க வந்து வார்த்தை கேட்பாங்க. எங்கள் தங்கச்சிங்க பேருக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கேன். அவங்களும் வருவாங்க, ஆசையாக ஆண்டவர் பற்றி கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் தான் உண்மையுள்ள தேவன் தெரியும். ஆனால் அவங்க வந்து அதில் வந்து சிக்கியிருக்காங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் அதிலோட தைரியத்தை கொடுக்கல. அதனால் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வர முடியலாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து ஜெபிப்பேன் அவங்களுக்காக. எப்படியாவது ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் யோகோஷுவா சொன்னது போல் நாங்கள் எல்லோரும் வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவரை ஏற்றுக்கணும், உங்கள் சத்தியத்தை அவங்க தெரிந்து கொள்ளணும், நரகத்துக்கு போகக்கூடாது சுவாமி, எங்களுக்கு பரலோகம் வேணும். ஏன்னா நான் ரொம்ப அந்த மாதிரி அந்த
வைராக்கியமுள்ள அந்த பிராமண குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி அந்த நிலமையில தான் நான் ஊக்கமாக எங்கள் அம்மா அப்பாக்காக அப்படி ஜெபித்தேன். நான் ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு என் தம்பிக்காகவும் நான் அப்படி ஜெபிச்சிருக்கேன். ஆனால் நான் பெருமைக்காக சொல்லலை, இது நான் பாரத்தோட ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பாரத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி அம்மா அப்பா ரட்சிக்கப்படலையேன்னு அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, என்னை ரட்சிங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னேன். நான் 15 நாள் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்தார். அப்போ ஒரு வாட்டி சொன்னார், அம்மா நான் வந்து உங்கள் ஜீசஸ் வந்து உண்மையான கடவுள்மா, நான் வந்து அவரை நம்புகிறேம்மா நான் அப்படின்னாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நம்புங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்கள் ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் நல்லவர், அது மாதிரி என்னை ரட்சிப்பார், என்னை பரலோகத்தை கொண்டு போவார், அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா போதும், ஆண்டவர் உங்களை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அப்பாவை நாங்கள் வந்து இழந்துட்டோம். அப்போ அப்பா இழந்தபோது எனக்கு இவங்க பற்றி ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஏன்னா அப்பாவை நாங்கள் வந்து சேவ் பண்ண முடியலையே, எப்படியாவது அம்மாவாவது நீங்கள் ரட்சிங்க சுவாமி அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆனால் 3 மாதம் எங்கள் கிட்டே இருந்தாங்க அப்பா இறந்த போது. இவங்க அப்போ ரொம்ப அழுவாங்க, நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் கூட தூங்க மாட்டாங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டு 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க கிட்ட உட்காந்து. எதுக்கு இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை யாரோ கொல்ல பார்க்குறாங்க, என்னை வந்து யாரோ வந்து இது செய்கிறாங்க, என்னை மேலே உட்காந்துட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் பைபிள் வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்போ 3 மாதத்தில் அவங்கள ஆண்டவரை வார்த்தையை சொல்லி ஆண்டவரோட அன்பை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு ஒவ்வொரு நாளும் பைபிள் படித்து அவங்கக்கிட்ட உட்காந்து எவ்வளவாகவோ அவங்களுக்காக நாங்கள் வந்து அந்த முயற்சியை எடுத்தோம். எப்படியாவது அவங்க வந்து ஆண்டவர் அறியணும், இந்த சத்தம் இல்லாமல் அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது, நான் அப்பாவை இழந்துட்டேன், அம்மாவாவது நாங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் சாமின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்புறமா வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் படிக்கிறது கற்றுக்கொண்டாங்க. நான் எப்படி படிக்கிறேன் நான் சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன வார்த்தை, அர்த்தம் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க, நானும் சொல்லுவேன், அவரும் சொல்லுவார், 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த 3 மாதத்தில் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த அப்பா இழந்த அந்த கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறந்துட்டு அவங்க ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து எப்படியாவது நான் இதை புரிஞ்சுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களாவே படித்து அவங்களாவே முயற்சி எடுத்து, ஆனால் ஆண்டவர் விடலை, எங்கள் ஜபத்தை கேட்டாங்க, அம்மாவை ரட்சித்தாங்க. அதுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கி அம்மா இந்த 80 வயசில் ஆண்டவரை வச்சதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இந்த ஹாப்பி பர்த்டே வந்து அம்மா கொண்டாடுறது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அம்மாவுக்கு கொடுத்து இன்னும் நீண்ட ஆயுஷ் ஆண்டவரை கொடுத்து அவங்க இன்னும் இங்கே வந்த பிறகு கூட அவங்க எத்தனையோ பேருக்கு சொல்லுவாங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு பொருளுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து இது மாதிரி என்னோட ஆண்டவர் பேசியிருக்காங்க, நான் வந்து ஆண்டவருக்கு பற்றி சொல்லியிருக்கேன்னா சொல்லுங்கள், உனக்கு பயப்படாதுங்க, எதுக்கு பயப்படணும், நீங்கள் யாருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எதுக்கு நீங்கள் பயப்படுவீங்க, ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் நம்ம சொல்லணும், ஆண்டவர் பற்றி சொல்லணும், அதுக்காக தான் நம்ம ஆண்டவர் அழைச்சார். இப்போ பாட்டு பாடணும். என் தாய் கருவில் நான் உருவாக்கும் முன்னே அவங்கள வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார். அது எவ்வளோ பாக்கியம் நமக்கு. இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இல்லை, நமக்கு இது ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு நமக்கு இதை பற்றி சொல்லணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ வாட்டி அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன். இந்த கொடுத்த நேரத்துக்காக நன்றி. இன்னும் அம்மாவை ஆண்டவர் இன்னும் பயன்படுத்தணும், இன்னும் அவங்கள நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளணும். தேங்க்யூ. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே மருமக. பொதுவாக மாமியாரை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க. இந்த மருமக என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அம்மாவுடைய மருமகள், என்னுடைய மனைவி. Very happy birthday to Attai. Happy birthday wishes to you. நிறைய டிஸ்க்ளைமர்ஸ் போட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நான் இந்த குடும்பத்துக்கு வந்து கல்யாணம், என்னுடைய கல்யாணத்தின் மூலமாக தான் இந்த குடும்பத்துக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ்ட் ஆனேன்.
ஸோ பிகினிங்கில் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி, எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் ஆண்டவரை ஒரு அக்கா இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட அக்கா குடும்பம் ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க மட்டும்தான். மற்றபடி அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ், அவங்களுடைய கலாச்சாரம், சம்பிரதாயம் அண்டு வீட்டில் நடக்கிறது, சமைக்கிறது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெலன் போனேன். அதுக்கப்புறம் அண்ட் வந்து சரி, இவங்க வந்து பிராமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய பக்தியில் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. அதனால் மற்றவங்கள வந்து கொஞ்சம் கூட வந்து அவங்க வந்து மதத்தை சேர்ந்தவங்கள வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்ததுனால இதுவும் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் நான் இங்கே வந்த பிறகு பார்த்தோன்னா உனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை தான் நான் பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப அன்புள்ளவங்களாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத்தைக்கு வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, அம்மா எனக்கு 3 பொண்ணுங்க இல்லைம்மா, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு தான்ம்மா, எனக்கு நீ 4வது பொண்ணுமா, அதனால் நீ தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவர் பேசுவார். அத்தையும் அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அம்மா இல்லை, அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஜோசஸ் எனக்கு பிறக்கும்போது அந்த ப்ரெக்னன்சி டைமில் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும், பிறக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா அந்த சிசேரியனால் அதுக்கு என்னென்ன அதுக்கப்புறம் செய்யணுமோ எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணாங்க. கொஞ்சம் கூட கஷ்டப்படலை. ஏன்னா அவங்க வந்து அவங்க பையன் மேலே வச்சுருந்த அன்பு, அதே மாதிரி ஜோசஸ் மேலே, அதுக்கப்புறம் என் மேலே, 3 பேர் மேலேயும் அதிகமாக அன்பு வச்சு அந்த நேரத்தில் என்னை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் இருந்தவங்கள விட அவங்க ரொம்ப அதிகமாக என்னைய பார்த்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து அவங்க வரும்போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க நெல்லூரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ், சென்னை வரும்போதெல்லாம் அவங்களுடைய அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நிறையா புக்ஸ் படிப்பாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டாந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இங்கே தங்கினாங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாம் மேலே எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க வந்து அதெல்லாம் படிச்சுட்டு, ஏன்னா இங்கே பண்ண முடியாது, பூஜை பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே மாடிக்கு போயிட்டு அதை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அப்போ வந்து ஜோசஸ் ஒரு நாள் வந்து அவன் ஜோசஸ் சின்ன பையனாக இருக்கும்போது வண்டியில் ஆட்டோவில் ஒரு நாள் போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஜோசஸ் வந்து சொன்னான், அவன் வந்து இந்த நோவா தாத்தா உடைய அந்த சிடி பார்த்துட்டு அப்போது சொன்னான், நானம்மா நீங்கள் வந்து இந்த பொட்டை நீங்கள் எடுக்கலைன்னா, அவங்க பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க, அந்த பொட்டை நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் வந்து தண்ணியில் அழிஞ்சு போயிடுவீங்க, தண்ணியில் போயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னான். தைரியமாக பேசுவான் அப்போ சின்னதில். அப்போ அவங்க சொன்னாங்க, டேய் நான் தண்ணியில் அழிஞ்சு கூட நான் போயிட வேண்டாம், ஆனால் நான் பொட்டை எடுக்க மாட்டேன்டா அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்கிட்ட. அப்போ நான் யோசித்தேன், என்ன சரி இது அவங்க வந்து ஒரு இதில் சொல்கிறாங்க, ஓகே ஒரு தாட்டில் அவங்க சொல்கிறாங்க, ஓகே ஆண்டவர் மாற்றுவாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதுதான் என்னுடைய யோசனையெல்லாம். நிறைய நேரத்தில் இவ்வளோ வைராக்கியமாக இவங்க இந்த பூஜாலாம் எப்படி செய்வாங்கன்னா அப்படி செய்வாங்க. என்ன கஷ்டம், உடம்பு நல்லா இல்லைன்னா, என்ன இருந்தாலும், எங்கே போனாலும் அந்த பயங்கரமாக அந்த பூஜைகளை விடாமல் செய்வாங்க. அதுக்கு லீவே கிடையாது, அந்த மாதிரி செய்வாங்க.
அப்போ நான் ஒரு தடவை என்ன யோசித்தேன், இவங்க மட்டும் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்களே, இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நான் நினச்சேன். இந்த மாதிரி இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவரை பற்றி வைராக்கியமாக மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள கொண்டு வர அளவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே அந்த மாதிரி யோசித்திருக்கிறேன். ஆனால் அதை ஆண்டவர் செய்து கொடுத்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து எப்போ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா, அப்போ மாமா இறந்துட்டாங்க. மாமா இறந்த பிறகு அவங்க அது வரைக்கும் தனியாக தான் இருந்தாங்க. மாமாவும் அத்தையும் தனியாக ஒரு வீட்டில் இருந்தாங்க, மதுராந்தகத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாமா இறந்த பிறகு அவங்க எங்கள் கூட வந்து தங்கியிருந்தாங்க, எங்கள் கூட இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன செய்வாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை வந்து அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை பற்றி சொல்ல கேட்டு அதுக்கப்புறமா ஆண்டவரை முழுசாக அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உண்மையிலே நான் முன்னாடி நினச்ச மாதிரியே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில், ஜெபிக்கிறதுல, பைபிள் படிக்கிறதுல, அண்ட் மெடிடேஷன் பண்ணுறதுல, ஊழியத்தில் பங்கு கொள்றதுலன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகி அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், அவங்கள பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எழும்பி வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அதான் பிள்ளைங்க சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப எந்த விஷயத்தை படிக்க ஆரம்பித்தாலும் அதில் வந்து ஒரு டீப்பான லெவலுக்கு போய் தான் படிப்பாங்க, ஆழமாக போய் தான் அதை படிப்பாங்க, அவங்களுடைய சந்தேகத்தெல்லாம் கேட்பாங்க. எங்கள் ப்ரேயர் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி நடக்கும். அதுலேயும் வந்து உட்காந்து எல்லாத்தையும் எழுதுவாங்க. எல்லாத்தையுமே எழுதி ஒன்றொன்னா படித்து அடுத்த வீக் வந்து எங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து அவங்க ஞாபகம் வச்சு அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு இன்வால்மெண்ட், ஈடுபாடு ஆண்டவருடைய விஷயத்தில் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லலாம். நல்ல ஒரு சமைப்பாங்க, நிறைய டிஷ்ஷஸ் வந்து சமைச்சிட்டே இருப்பாங்க. பசங்க சொன்ன மாதிரி நிறையா செஞ்சு எல்லாரையும் சாப்பிட வைக்கணும், சந்தோஷமாக வைக்கணும், பார்த்துக்கிறணுங்கிறதுலலாம் அவங்க ரொம்ப 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 கேரிங்காக இருப்பாங்க. அந்த யாரையும் விட்டு வைக்கவே மாட்டாங்க, எல்லாரையுமே சாப்பிட வச்சுருவாங்க. எங்கள் மாமா கூட சொல்லிகிட்டே இருப்பார், சாப்பிடுன்னு சொல்லுவார். அவங்களும் அதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நிறையா எல்லாருக்கும் தெரியும், நிறையா அந்த பச்சடி அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அந்த சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதை முதல்ல போட்டப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, அதை எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் தான் அதை எப்படி சாப்பிடணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். மற்றவங்கெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ். அந்த மாதிரி ரொம்ப இந்த பண்ருட்டி இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து கலந்துக்கிட்டாங்க. பயங்கரமான வெயில், பயங்கரமான ஒரு வீக்னஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனாலும் அந்த பண்ருட்டி அப்புறம் கட்டியாமந்தல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து அவங்க ஊழியம் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எங்கே ஊழியம்னாலும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் அவங்களுக்கு உடம்பு ஒத்துக்காதுன்னு சொல்லி நாங்கள் இருக்க வைப்போம். இப்போ கூட அந்த கிருபானுடைய அம்மா இறந்த அந்த இதுக்கு கூட வரேன்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் வச்சுருக்குறாங்க, அதை போய் நாங்கள் பார்க்க போகிறோன்னு சொன்னப்போ நானும் வரேன்னு சொன்னாங்க. பட் அது வந்து ரொம்ப தூரமாக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் லைவில் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த மாதிரி எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களுடைய உடல் பலவீனம் வந்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிச்சிடணும்னு அவங்க நினச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. அண்ட் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு இன்னும் அதிகமாக அந்த கேரக்டரை வந்து ஆண்டவருக்குள்ளார கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஆண்டவருக்குள்ளார அதிகமாக அவங்க வேரூன்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. இப்போ அடுத்தது ஜோசஸ் சொல்லுவோம். ஜோசஸ் சொன்னப்புறம் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் தெலுங்கு பாட்டு ஒன்று பாட போகிறோம்.
எல்லாரும் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிட்டு போனாங்க. எனக்கு கேட்கும்போது ரொம்ப எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருந்தது. என்னோடய வாழ்க்கையில் வந்து நானம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சில குறும்புகள், ஒரு சில விளையாட்டுகள்லாம் வந்து நான் சின்ன வயசில் பண்ணதும், அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணதும் எனக்கு நிறையா ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது சென்னையிலேருந்து நெல்லூருக்கு பாட்டி வீட்டுக்கு போகும்போது அங்கே தங்குவோம் பாட்டி வீட்டில். அப்போ எனக்கு ஒரு வீட்டில் வந்து நான் ஒரு பச்சை கலர் தலைகாணி ஒன்று வச்சுருப்பேன். ஒரு பச்சை கலர் தலைகாணியில் தான் நான் வீட்டில் படுத்து தூங்குறது எல்லாமே அங்கே தான். இப்போ ஊருக்கு போன பிறகு என்ன பண்ண, ஒரு வாட்டி அது இல்லை அப்படின்றதுக்காக நான் அழுது புலம்பி எனக்கு அது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ரொம்ப அடம் பிடிச்சி எல்லாருமே வந்து பரவாயில்ல தூங்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது பெருசாக ஞாபகம் இல்லை. எனக்கு சொல்லி சொன்ன ஞாபகம் தான் எனக்கு இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த நைட்டே உட்காந்து ஒரு துணியை வாங்கி தைச்சு கொடுத்து, இதாப்போ பச்சை கலர் தலைகாணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு என்னை தூங்க வச்ச ஒரு மெமரியை வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லாரும் சொல்லி வந்து அப்போ நான் இவ்வளோ அடம் முடிச்சிருக்கேன் அந்த விஷயத்துக்கு. எல்லாருமே ஒன்றும் பண்ணாத டைமில் வந்து பாட்டி வந்து அதை எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்ற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறையா சொன்ன மாதிரி பாட்டிக்கிட்ட அந்த ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த விஷயத்தையும். அது நான் பண்ணியே தீருவேன். முக்கியமாக மொபைல் வந்த டைமில் இருந்து, அந்த டச் மொபைல் வந்து வந்த டைமில் இருந்து எந்த டவுட்டுமே விட்டு, இப்போ எனக்கே தெரியாது இது என்னன்னு கேட்பாங்க என்கிட்ட. நான் இதுக்கு என்ன சொல்கிறேனே தெரியாது எனக்கு. இது இப்படி தான் வரும் அப்படி இல்லை எப்படி வரும் அப்படின்னு எனக்கு திரும்ப கேட்பாங்க. ஸோ அதுக்காக உட்காந்து நான் யூடியூப் சேனலில் கொஞ்சம்லாம் பார்த்துட்டு சரி இதெல்லாம் பண்ணணும் போலன்றது நான் அதை கற்றுக்கிட்டு இதை வந்து பாட்டி ஃபோன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்கணும், விடக்கூடாது, ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு சஞ்சு அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து எங்கள் பாட்டியை வந்து உனக்கு என்ன கொஞ்சம் உட்காரு அப்படின்ற மாதிரி எல்லா டைமும் வந்து அவங்க ஏஞ்சி போகும்போது வந்து ஒன்றும் பண்ணாது, நீ உட்காந்தா போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நிறையா, அது செல்லமாகவும் சரி சீரியஸாகவும் சரி ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே வந்து பாட்டி இந்த காலை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு யாரும் கவனிக்கல, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏஞ்சி திரும்ப அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். நாங்கள் கத்தி டயர்டாயிருவோம். ஆனால் பாட்டி நாங்கள் செஞ்சுட்டே இருப்பேன், நான் டயர்டாக மாட்டேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பாட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கேயுமே வந்து லெமன் ஊறுகாய் போடுறது, தக்காளி வந்தால் தக்காளி ஊறுகாய் போடுறது அப்படின்ற மாதிரி விட்டா ஒரு பிஸ்னஸே நடந்திருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் போச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு நான் ஸ்டாப் சூப்பர் கிராண்டி 2K25 அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த 2025 வந்து ஒரு சிறந்த பாட்டி ஒரு விருது கொடுக்கணும்னா பாட்டிக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இது வந்து பல வருஷங்களாக. ஈவன் நானே வந்து டயர்டாக போயிடுவேன். நானே ஒரு விஷயத்த வேலை செஞ்சு டயர்டாக வருவேன். அவங்க கேட்பாங்க தொட்டை அடிக்கணும், ஃபேனை துடைக்கணுமாங்க. ஐயோ அப்படின்ட்டு சரி பார்த்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பண்ண முடியாது. கடைசியில் நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுற மாதிரி. ஆனால் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதை செய்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அது கற்றுக்கிட்டோம், அதை செய்யணும், அதை பண்ணணுன்ற அது ஒரு பாசிட்டிவலாக சொன்னோன்னா அந்த ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. செய்யணும்ட்டு. அதே மாதிரி வந்து நாங்கள் நிறைய அதை சொல்லுவோம், அதை பண்ணாதீங்க அப்படின்னா அதை தான் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பாட்டியை வந்து அடிச்சுக்க முடியாது. ஏதோ பண்ணக்கூடாது, வேணாம் உக்காருன்னா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுவாங்க. ஸோ அது அந்த விஷயம் நடக்கும்போது டென்ஷனாக இருந்தாலும் அது நடந்த பிறகு பரவாயில்லையே பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து முடியாத ஒரு விஷயத்த முடியும்னு சொல்லிட்டு பாட்டி எனக்கு வந்து நிரூபித்த காரணனால நான் பாட்டிக்கிட்ட ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு விஷயம் அதுதான். ஸோ நிறைய சொல்லலாம், டைம் இல்லாதனால நிறைய பேர் நிறைய எமோஷ்னலாக ஷேர் பண்ணதால் நான் என்னுடைய மெமரிஸ் என்னோட சைடில் நிறையா சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஹாப்பி பர்த்டே நானம்மா. இன்னும் நிறைய இயர்ஸ் நீங்கள் வந்து என் கூட இருந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து இன்னும் எனக்காக எங்கள் ஃபேமிலிக்காக நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. நானும் உங்களை ப்ரேயரில் வச்சுக்கிறேன். நாங்கள் எல்லாருமே உங்களை ப்ரேயர் வச்சுப்போம். இங்கே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய குடும்பம் இந்த GSM ஃபேமிலி. ஸோ தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே நானம்மா. இப்போ ஒரு ஸ்பெஷல் தெலுங்கு பாட்டு.
அவர் தெரியாது, கீபோர்ட் போடுவார், அவர் தெரியும்ல. லிரிக்ஸ் எடு. ஜாஷுவா வரலையா? இதோடைய தமிழ் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கையே இல்லை, நீங்க இல்லாத வழி எங்களுக்கு வழியே கிடையாது, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு. ஒண்ணுமே இல்லாத எங்க வாழ்க்கையில நீங்க வந்த பிறகு எங்களுக்கு எல்லாமும் கிடைச்சது அப்படின்ற அர்த்தத்துல எழுதப்பட்ட பாடல். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அதை இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். నీవులే నీ రోజు అసలు రోజే కాదయ్యా, నీవులే నీ బ్రతుకు అసలు బ్రతుకే కాదయ్యా, నీవులే నీ రోజు అసలు రోజే కాదయ్యా, నీవులే నీ బ్రతుకు అసలు బ్రతుకే కాదయ్యా, నీవే లేకపోతే లేనయ్యా, నీవే లేకపోతే నేనసలే లేనయ్యా, నీవు లేని రోజు అసలు రోజే కాదయ్యా, నీవు లేని బ్రతుకు అసలు బ్రతుకే కాదయ్యా, నీవే లేకపోతే నేనసలే లేదయ్యా, నీవే లేకపోతే కలుగు వేళలో నెమ్మది నాకిచ్చావు, నా కన్నీరు తుడచి దయచేయమంటావు, బాధ కలుగు వేళలో నెమ్మది నాకిచ్చావు, నా కన్నీరు తుడిచి దయచేయమంటావు, నన్ను విడువనన్నావు, నా దేవుడైనావు, నీవే లేకపోతే నేనసలే లేనయ్యా, నీవే లేకపోతే నేనసలే లేనయ్యా, నీవు లేని రోజు అసలు రోజే కాదయ్యా, నీవు లేని బ్రతుకు అసలు బ్రతుకే కాదయ్యా, ఈనాటి నా స్థితి నీవు నాకు ఇచ్చినదే, నేను కలిగి ఉన్నవన్నీ నీ కృపావాక్యమే, ఈనాడు నీవు నాకు ఇచ్చినదే, నేను కలిగి ఉన్నవన్నీ నీదు కృపావాక్యమే, నీవు నా సొత్తన్నావు, నీవు నా సొత్తన్నావు, కృపా సైన్యమిచ్చావు, నీవే లేకపోతే నేనసలే లేనయ్యా, నీవే లేకపోతే కయ్య తట్టి ఎల్లారూ నీవే లేకపోతే అసలే లేనయ్యా, నీవే లేకపోతే నేనసలే లేనయ్యా, నీవు లేని రోజు అసలు రోజే కాదయ్యా, నీవు లేని బ్రతుకు అసలు బ్రతుకే కాదయ్యా, నీవు లేని రోజు అసలు రోజే కాదయ్యా, నీవు లేని బ్రతుకు అసలు బ్రతుకే కాదయ్యా, నీవే లేకపోతే నేనసలే లేనయ్యా, లేకపోతే నేనసలే లేనయ్యా. Thank you. அவர் இல்லாம எங்க வாழ்க்கை கிடையாது, அவர் இல்லாத வாழ்க்கையே வாழ்க்கை கிடையாது, அவர் இல்லாம நாங்க இல்லவே இல்லை. அதுதான் இந்த பாட்டினுடைய அர்த்தம். எங்களுடைய இடத்தை, எங்களுடைய ஸ்தானத்தை உயர்த்தி வைத்து எங்களை இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர், அவருக்கே எல்லா துதி மகிமையும் செலுத்துகிறோம். இப்போ அம்மாவுடைய சாட்சி அவங்க ஏற்கனவே இங்கே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் சுருக்கமாக தன்னுடைய அனுபவ சாட்சியை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க.
இன்னைக்கு அப்போ அவங்க சாட்சி கொடுத்த பிறகு நம்ம மத்தியில் வந்திருக்கிற கிருபான நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. అమ్మా అక్కడే కూర్చొని ఇస్తావా ఇక్కడ వస్తావా? பரிசுத்த ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஹிந்து குடும்பத்தில் பிறந்து வந்தேன். 18 வயசில் கல்யாணம் ஆச்சு. எங்களுக்கு 4 பிள்ளைங்கள் கடவுள் கொடுத்தாரு. ஒருத்தர் சம்பாதிச்சு 4 பேர் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவார். 4 பசங்களுக்கு படிக்க வச்சு 4 பசங்களும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி எங்கள் எல்லாமே 17 வயசில் எங்கள் பிள்ளைக்கு நல்லா ஃபிட்ஸ் வியாதி வந்தது. அடிக்கடிக்கு ஃபிட்ஸ் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்த அப்புறம் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவார். யாருக்கு கல்யாணமே எல்லாம் போயிட்டாங்க. லதா ஒருத்தர் தான் இருந்தால் அது காலேஜுக்கு போவாங்க. வீட்டில் நான் ஒருத்தர் தான் இருப்பேன். அவர் ஒரு சமயம் வந்து ஃபிட்ஸ் வந்து விழுந்துவார். எனக்கு கத்தி நான் அழுவேன். எப்படி அவனுக்கு வாயில் ரத்தம் வருது, மூக்கில் ரத்தம் வருது. இதெல்லாம் பார்த்து நாங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறோம், எப்படி சமாளித்தேனோ எனக்கே தெரியாது. 2 வருஷம் அவனை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக நாங்கள் எங்கள் கடவுள் எல்லாம் வேண்டிக்கினேன். ஆனால் எந்த கடவுளும் எனக்கு கொஞ்ச நாள் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. வியாதி வந்தது. அவள் அடிக்கடிக்கு ஃபிட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட போது அது வீட்டில் ஒருத்தர்னா நான் இருந்து யாரும் உதவியும் இல்லாமல் உதவி இல்லாமல் எல்லாருக்கும் கல்யாணம் படுத்தி அவர் ஒருத்தர் உதவி கூட கேட்கல. அவளே கஷ்டப்பட்டு எல்லாரும் செஞ்சார். சொத்து சுகமெல்லாம் இருந்தார். 3 வீடு இருந்தது மெட்ராஸில். சொந்த வீடு நெல்லூரில் இருந்து அது இல்லாமல் போயிடுச்சு. அது போன்னு நான் கவலைப்பட்டுட்டு அவர் சொல்வார், வீடு போச்சு என்ன, நம்ம பசங்களுக்காக செஞ்சேன், அவங்களுக்கெல்லாம் கடமை செஞ்சேன், ரிட்டர் ஆகிறதுக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாமே செஞ்சேன், அதை பற்றி நீ கவலைப்படாதே, நம்ம பிள்ளைங்களும் நம்மளுக்கு நல்லா சொத்துதான்னு சொல்லுவார். ஆனால் அது மட்டும் நீ வாஸ்தவம் தான். எங்கள் பிள்ளைங்களா எனக்கு சொத்து சுகம். இன்னேது வரைக்கும் எங்கள் பிள்ளைகள் 4 பிள்ளைங்களும் என்ன அவசரத்தெல்லாம் நிறைவேற்றுறாங்க, என்னை கடை சேர்த்துடுறாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கே போனாலும் மாப்பிள்ளைங்களை பொண்ணுங்களை பேரன் பேத்திங்களை எல்லாமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி குடும்பம் கொடுக்கறதுக்கு கடவுள் நான் எப்பவுமே நன்றி சொல்லுவேன். அதை பற்றி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். அவங்க சின்ன வயசில் நாங்கள் செய்கிற குடும்பங்கள் எல்லாம் தாங்கி நாங்கள் இந்த நாளை கூட அந்த நாள் நடிப்பேன் நான். அது மாதிரி நாங்கள் அவள் மாதிரி நடந்தேன். ஆனால் அவரை போன அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அவர் இருக்கும்போது எந்த கஷ்டமும் எனக்கு தெரியல. அவர் போன அப்புறம் தான் எனக்கு எல்லா கஷ்டமும் தெரியுது. எழுத்தனும் நாள் அழுந்தி பழுந்து நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி இருப்பேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் ஒரு கோபக்காரி இருந்தாலும் எவ்வளோ அன்பை காட்டினார் என்கிட்ட. எவ்வளோ என்ன வேலை செஞ்சாரும் எனக்கு கூட சொல்லுவார். எனக்கு சொல்லாமல் எந்த வேலை அவர் செய்யவும் மாட்டார். அந்த மாதிரி இருந்தார். அதெல்லாம் அவருக்கு பிடிச்சி வரும்போது ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தபோது ஒருத்தர் சகோதரி கிறிஸ்டின் சகோதரி எல்லாம் அவங்களுக்கு
ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி போகிறதுக்கப்புறம் அவர் நிம்மதியாக தலைவலி இல்லாமல் தூங்கினார். அப்போ கூட மறுநாள் அவனுக்கு போய் நான் கூப்பிட்டேன், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ண போகிறோம் பாருங்க. நாள் அவர் நல்லா தூங்கினார் நைட்டு, எந்த கவலையும் இல்லாமல் சொன்னேன். அவர் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நானும் தெரிஞ்சுக்கினேன், ஆனால் முழுசாக எனக்கு மனம் வரலை. அதான் அது ரொம்ப நாள் கஷ்டமாக இருந்தது. அப்போ அவர் இருக்கும்போது அவருக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கணுமே. இப்போ நான் கஷ்டப்படுறேன். ஐயோ, அவர் இருக்கும்போது அவருக்கும் சொல்லணுமே. நான் ஏன் சொல்லலை, நான் ஏன் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலை. அவர் மூலமாக அவரும் பரலோகத்துக்கு அனுப்புகிறேன்னு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. ஆனால் போகும்போது தெரிஞ்சுக்கினாரு. அவருக்காக அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 3 நாள் உபவாச பிரார்த்தனை இருந்து நான் பிரார்த்திச்சுட்டேன். எங்கள் கடவுள் எல்லாம் தூக்கி போட்டு நான் பிரார்த்திச்சுட்டேன். நான் எவ்வளோ புஸ்தகம் படிப்பேன், எவ்வளோ பூஜை பண்ணுவேன், ஆனால் எந்த கடவுளும் என்னை காப்பாற்றலையே, என்னை அவசரத்துக்கு உதவலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் வயசாகிடுச்சு போனார். ஆனால் அதுக்கு நல்ல முன்னேற்றமாக இல்லை. தாங்க முடியல, எனக்கு அந்த கஷ்டம் தாங்க முடியல. அப்புறம்தான் பிள்ளைக்கிட்ட வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். அது 3 மாதம் எல்லோரும் என் பசங்க எல்லாம் எவ்வளோ அன்பாக என்ன சொன்னார். அதெல்லாம் மறந்துடனா அவர் தாய்மாய் போயிட்டார். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நீங்கள் கடவுள் தெரிஞ்சுக்கோ. எங்கள் தம்பி எங்கள் பெரிய பொண்ணு எங்களுக்காக முட்டி தொட்டி பிரார்த்தனை பண்ணுவார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுவார். எங்கள் தம்பி எங்கள் பொண்ணு எல்லாமே. இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணுவார். ஏன் இப்படி செய்கிறாரு, அவருக்காக இன்னத்துக்கு கஷ்டப்படுறாரு, எதுக்கு அழுகுறாரு இருக்கு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்போல்லாம். அப்புறம்தான் அவர் போன அப்புறம்தான் நான் தெரிஞ்சுக்கினேன். ஆனால் அவர் இருக்கும்போது தெரிஞ்சுக்க கூடாதான்னு இப்போ கூட ரொம்ப நாள் நான் கஷ்டப்படுவேன். அது கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல. இந்த நல்ல பிள்ளைங்களும் நல்ல சந்ததி 3 தலைமுறையாக நான் இருந்தேன். அந்த மாதிரி யாருக்கும் இந்த பாக்கியம் எங்கள் வீட்டில் கலையலை. எங்கள் சாட்சியம் சொல்லும்போது எங்கள் சொந்தக்காரி, எங்கள் தம்பி, எங்கள் அக்கா எல்லாமே பேசினாங்க, கடுமையாக பேசினாங்க, எனக்கு கஷ்டப்படுத்தினாங்க. அப்போ கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முதல்ல அழுதுனேன். ஆனால் கடவுள் என்ன 3 வாட்டி பேசினார். முதல்ல அது ரோமர் 8:28 முதல்ல பேசினார். அது பேச வார்த்தை, பிரியமான இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தெய்வத்துக்கு தொடையாக இருப்பேன் ஆனால் தெலுங்கு வாக்கியம் இருந்தது, அதில் பேசினார். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கினேன். தெலுங்கு ஊவினா இருக்காங்க. ஊரில் போகும்போது நாங்கள் சர்ச்சுக்கு போவேன், யாருக்கும் தெரியாமல், எங்கள் மாப்பிள்ளைக்கு தெரியாமல் எங்கள் ஒண்டியாக சர்ச்சுக்கு போய் ஆட்டோவில் போயிட்டு வருவேன். எங்கள் பொண்ணு கூட சண்டை போடுவான், வேணா நீ போவாதே 70 வயசாச்சு, ஒண்டியாக போவாதே. பரவாயில்ல, நான் போயிட்டு வருவேன். நான் போனேன், ஞாயிற்றுக்கிழமை நான் போகணுமான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போன ஒரு 4 மாதம் இருந்தேன். அப்போ ஒரு நாள் அங்கே பேசினார் அவர் 8:28 மூலமாக பேசினார். அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கி. அப்புறம் நான் பூஜை பண்ணேன். எங்கள் புஸ்தகம் எல்லாம் பூஜை எவ்வளோ பூஜை பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 2 ஹவர் 3 ஹவர் பூஜை பண்ணுவேன். 2 ஹவர் படிப்பேன். அந்த படிப்பெல்லாம் தூக்கி போட்டு, அந்த புக்கமெல்லாம் தூக்கி போட்டு, புக்கமெல்லாம் ராமாயணம், பாரதம், சிவபுராணம், கருட புராணம் எல்லா புராணமும் படித்தேன். கருட புராணத்தில் சொல்லுவாங்க, பாவம் செஞ்சவன் மட்டும்தான் நரக்கம் போயிடுவார், புண்ணியம் செய்தவர் மட்டும் அந்த புண்ணியலோகத்துக்கு போயிடுவாருன்னு. அதெல்லாம் போய் சாட்சியன்னு நாங்கள் அப்புறம் தெரிஞ்சுக்கினேன். அதெல்லாம் போய் கடவுள் கொடுத்து தான் இந்த வேதாங்கம் தான் நல்லது. இந்த வேதாங்கத்தில் எல்லா விவரமும் எனக்கு தெரியட்டாலும் எல்லாரும் கேட்டு நான் தெரிஞ்சுக்கினேன். அதான் எனக்கு புரியாதெல்லாம் என் தம்பியை கேட்டு எங்கள் பொண்ணு நல்லா சொல்லுவாங்க. அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைன்னு இருக்கும். சில பேரை புரிய மாட்டேங்குது. இப்போ கூட ஒவ்வொரு சமயம் புரியாது. எனக்கு தமிழ் நாங்கள் பேசுகிறேன்னு தவிர ஞானம் இல்லை, தமிழ் படிக்கலை இல்லை, அந்த ஞானம் இல்லை. அதனால்தான் அதை தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்குது. அதனால்தான் நான் அப்புறம் அவங்க சொந்தக்காரெல்லாம் சாட்சின்னு சொல்லும்போது, எங்கள் சொந்தக்காரெல்லாம் பேசும்போது கஷ்டப்பட்டு. அப்போ ஒரு நாள் கடவுள் எனக்கு கூட பேசினார். 51 7வது வசனத்தில் கேட்டார், நிந்தையாக இருக்கிறவங்களுக்கு பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீதிமானவங்களுக்கு நிந்தையாக வருமோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கடவுள் எதிரில் பேசினார், எங்கள் எதிரில் அவங்க வார்த்தை எனக்கு காதில் கேட்டுடுச்சு. அது மாதிரி 2 வார்த்தை பேசினார். ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து பேசினேன். உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணி என் ஜாதகம் மொத்தம் கொளித்து போட்டேன்.
ஜாதகம் எல்லாம் கொளுத்து போட்டு எங்கள் புக்கெல்லாம் சாக்கடையில் போட்டேன். அந்த எவ்வளோ நாள் அன்பாக பிரியமாக படித்த புக்கெல்லாம் சாக்கடையில் போட்டேன். அதை பற்றி கஷ்டப்படனேன்னு. ஆனால் 2 நாள் கஷ்டமாக இருந்து, அதனால் அப்புறம் கூட பேசினார் தெரியும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதே மனது. ஏன்னா சைத்தான் என்னை எத்தனோ வாட்டி என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் என்னை ரொம்ப அத்திரம் பண்ணாங்க, உபத்திரவம் பண்ணாங்க. நைட்டு தூக்கமே இருக்காது. 2-3 வருஷம் எனக்கு தூக்கமே கிடையாது. அப்போ கூட நான் அவர்கிட்ட பேசுவேன், நான் இப்படி இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் தூக்கம் இல்லைன்னா ஒரு வெள்ளை வேஸ்ட்டு கட்டிக்கணி எங்கள் படிக்கையில் நல்லா 3 வாட்டி 4 வாட்டி சுற்றுவார், என்னை சுற்றுவார். நான் கத்தும்போது ஏன் என்னன்னா கைத்து பிடிச்சிட்டு நான் மாறு மேலே உட்காந்துக்கினி என்னை கொல்ல பார்ப்பார். அப்போ நான் கத்துனது தெரியாது, அவங்க தூங்கியிருப்பாங்க. பக்கத்தில் சின்னவா ஜோசி படுத்துட்டு இருப்பாங்க. அதான் போன்னு சொல்வேன் நான். அப்போ 3 நாள் அவர் என் கூடவே என் கட்டில் முன்னாலே 3 வாட்டி 4 வாட்டி சுற்றி பேசி எனக்கு தூக்கத்துக்கு கொடுத்தாரு. அப்போ தான் நான் நம்பினேன். மறுநாள் காலையில் அவர்கிட்ட சொல்வேன் நான், என்னடா நீ வந்தியா என் கூட நைட்டில், நீ என் கட்டிலுக்கு முன்ன நீ நடந்தியா? நான் இல்லைம்மா நான் நடக்கலைன்னு. அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன் கடவுளே தான் இங்கே வந்து தொட்டுனார், பேசினார், எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்தது. இதுக்காக ரொம்ப நன்றி சொல்வேன் நான். இந்த பிறந்த நாள் கூட நாங்கள் உயிரோடு 18 வருஷத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பத்துலேருந்து யாரும் சின்ன வயசில் எங்கள் பர்த்டே யாரும் கொண்டாடல. அப்போ கூட தெரியாது எனக்கு பர்த்டேன்னு. ஏதோ அன்றைக்கி பூஜை செய்வாங்க, எனக்கு எல்லாமே சோத்திரம் சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளோதான். தலை ஸ்நானம் பண்ணி புது துணி கட்டிக்குவாங்க, அதுதான் தெரியும். அப்புறம் எங்கள் மருமக வந்த அப்புறம்தான் எங்களுக்கு கேக் கட் பண்ணி அவருக்கு எனக்கும் கேக் பண்ணி அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்தது. சந்தோஷமாக கொண்டாடுற பாக்கியம் என் மருமகளாக எனக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். அவரும் இங்கே வந்து 3 வருஷம் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அவர் சட்டை எடுத்து கொடுத்தா, எங்கள் பிள்ளை எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் மருமகள் என்ன இப்போ அது என் மருமகள் எனக்கு கேக் எடுத்து கொடுத்தாங்க. என்னத்துக்கு நான் 400 ரூபாய் எடுத்து கேக் எடுத்து கொடுத்தீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கு காப்பாற்றுறீங்க, இதெல்லாம் என்னத்துக்குன்னு சொல்லுவார். ஆனால் அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்க சந்தோஷத்தில் செய்வார். நீங்கள் இங்கே அப்படி சொல்கிறீங்கன்னு அவர்கிட்ட நான் பேசுவேன். இதெல்லாம் சன்ம சொன்ன எவ்வளோ இருக்குது நாங்கள் சொல்கிறது. ஆனால் நாங்களாக இப்படி இருக்கிறேன் ஒவ்வொரு சமயம் நாங்கள் ஆச்சரியப்படுவேன். அது எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் சொத்து எங்கள் சுகமும் அதான் இருக்குது. எப்போவுமே எங்கள் பிள்ளைங்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும், அவங்க பேர பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும். எங்கள் முத்த பேரனும் தலைமுறை 3 தலைமுறை பார்த்து நான் எங்கள் வீட்டில் யாருக்கும் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு தான் இருக்குது அந்த தலைமுறை. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லித்தர்றேன். அம்மாவோட பிறந்தநாள் இந்த நாள் நான் கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் கிருபானந்த் தான். ஏன்னா ஒரு வாட்டி ஈகாட் தாங்கல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் டே அப்படின்னு ஒரு டே வச்சு, ஒரு சண்டே மூத்த குடிமகள்கள் எல்லாருக்குமே ஒரு நாள்னு சொல்லி அந்த ஆராதனை நடத்துனாங்க. சண்டே சர்வீஸில் மூத்த குடிமகள்லாம் அந்த சண்டே சர்வீஸில் அவங்கள முன்னாடி உட்கார வச்சு அங்கே பேர பிள்ளைகளெல்லாம் அவங்கள பற்றி பேசி அவங்கள பற்றி சொன்னாங்க. அப்போ ஒரு வார்த்தை அன்றைக்கி அவங்க மெசேஜில் சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்சது. இதே பிள்ளைங்க இப்போது அவங்க சொல்கிறப்ப அந்த தாத்தா பாட்டிங்க உட்காந்து கேட்குறாங்க. இப்போ சொல்லி அவங்க கேட்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் அவங்களுக்கு வாழணுன்ற உற்சாகம் வரும், ஆரோக்கியம் கிடைக்கும். இதுவே அவங்க இறந்த பிறகு அவங்க பெட்டியில் படுக்க வச்சு சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை என் மனசில் ரொம்ப நாளாகவே பதிஞ்சுது. அதை எப்படியாவது நான் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆண்டவர் இந்த நாளை ஜூலை 1 வரும்போதே நான் இந்த வருஷம் எப்படியாவது செஞ்சிருவோம் அப்படின்னு யோசித்து, அதனால் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் அண்ணன் தான் தேவனுடைய செய்தியை கொடுக்கணும்னு நான் அன்றைக்கே முடிவு பண்ணேன். அதை ரொம்ப நாள் அவங்கக்கிட்ட சொல்ல, நான் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே ரொம்ப நாள் சொல்லாமல் இருந்து அதுக்காக முதல்ல ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சபையார் எல்லாருமே நம்ம ஜோம் பண்ணோம். இன்றைக்கி அந்த நாளை தேவன் கொடுத்தார். அண்ணனை கூட நம்ம மத்தியில்
இந்த நாளில் கொண்டு வந்திருக்கார். உங்களுக்கு தெரியும், நேற்று தான் அவங்களுடைய தாயாருடைய நினைவு நாள், மெமோரியல் டே எல்லாம் கொண்டாடி சனிக்கிழமை அடக்காராதனை நடந்தது. எனக்கு மனசில் ஒரு டவுட்டே வந்துச்சு, இந்த நிலையில் நம்ம அண்ணனை கூப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்தேன், போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஆனால் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் நான் முதல்ல அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு அவங்க அம்மாவை பார்க்க நான் போனப்போ, நான் அண்ணன் வெளியே நின்றுட்டு இருந்ததை பார்க்கும்போது எனக்கு தைரியம் வந்துடுச்சு, சரி நம்ம போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க வெளியில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க, அவங்க அம்மாவுடைய செலிப்ரேட்டிங் த லைஃப் ஆஃப் அமிர்தா பாய் அப்படின்னு. அப்போ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இது செலிப்ரேட் பண்ணக்கூடிய நேரம். அதாவது அவங்களுடைய மரணம்ங்கிறது ஒரு மற்ற அந்நிய மக்களுக்கு மரணங்கிறது துக்கமான நாள், ஆனால் தேவனை அறிந்த நமக்கோ அது ஒரு பெரிய முடிசூட்டு விழா. அப்போது அன்றைக்கி அவங்க அந்த இடத்துல போட்டு இந்த செலிப்ரேட்டிங் த லைஃப் அப்படின்னு போடும்போது அவங்க வாழ்க்கையை கொண்டாடுகிற நாள். அப்போது அதுதான் முக்கியம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த ப்ரோக்ராமை தள்ளி வைக்காமல் தொடர்ந்து நடத்தினேன். இன்றைக்கி ஆண்டவர் அண்ணனை நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கார். நம்ம கரங்களை தட்டி அண்ணனை வரவேற்போம் அவருடைய வார்த்தைக்காக. ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தோஷமான நேரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மாவுக்கு பேப்டிசம் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியான ஸ்லாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அதையும் நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அதே போல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. எத்தனை பேர் இன்றைக்கி இந்த நாள், இப்படி ஒரு நாள் நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க? ஆண்டி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை. சரி, வேறு யாராவது இப்படி ஒரு நாள் இவர் பாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க? ஓகே. உங்கள் ஃபேமிலியில் வேறு யாராவது இந்த மாதிரி 80வது பிறந்த நாள் அம்மாவுக்கு கொண்டாடுவோம், அம்மம்மாவுக்கு கொண்டாடுவோம், ஏதாவது கெஸ் எக்ஸ்பெக்டேஷன்? இல்லை. சரி, ஆனால் இது ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் பிளான் பண்ண நாள். ஸோ சதீஷ் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பிளான் பண்ணார். ஏன்னா இட் இஸ் வெரி ஸ்பெஷல். நான் அதை சொல்கிறேன். அது மாதிரி தெலுங்கு ஈஸி இல்லையா? தெலுங்கு ரொம்ப ஈஸி. லேதையா காதையா கையையா காலையா, லேதையா காதையா கையையா காலையான்னா பாட்டு வந்துருச்சு. ஓகே, சரி, எனக்கு தெலுங்கானா புரியும் ஓரளவு. ஜாஷ்வா எபியை விட எனக்கு நல்லா தெரியும், பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். சரி சரி, எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு நாள் முதலே பிரதர் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சந்தோஷமாக தான் ஓகே சொன்னேன். ஆனால் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ சன் அவரும் கூட ப்ரீச் பண்ணியிருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம ஊரில் இதை உயிரோடு இருக்கும்போது யாரையுமே புகழ்கிறதில்ல. ஆண்டவர் கிருபையாக நான் ஊழியத்தில் இருக்கும்போது, ஊழியத்தில் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நிறைய நேரம் ஊழியம் செய்கிறவங்க, இது ஒரு சேட் ஃபேக்ட், ஒரு உண்மையான ஒரு துக்கமான உண்மை. ஊழியம் செய்கிறவங்க நிறைய பேர் ஊழியங்கிற பேரில் குடும்பத்தை புறக்கணிச்சிருவாங்க, குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டாங்க. அது மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ஸோ ஊழியம் தான் ஓடுவாங்களே ஒழிய குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, குடும்பத்தை விசாரிக்க மாட்டாங்க. சர்ச்சில் மற்றவங்க பர்த்டேலாம் கொண்டாடுவாங்க, குடும்பத்தார் பர்த்டே கொண்டாட மாட்டாங்க. ஆனால் நான் ஊழியத்தில் இந்த குடும்பத்தை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக கடவுள் எனக்கு பாக்கியம் கொடுத்தாரு. ஸோ அப்போ அந்த காரியங்களை பைபிள் எப்படி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்ட போது, அப்போ நான் கொஞ்சம் அந்த காரியங்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண, சமநிலைப்படுத்த ஆரம்பித்தேன். ஊழியம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பம் முக்கியம். மை ஃபேமிலி இஸ் மை மினிஸ்ட்ரி, என் குடும்பமே என் ஊழியம். அதுக்கப்புறம் தான் என்னுடைய சர்ச். ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி என் ஃபேமிலி, அப்புறம் தான் என்னுடைய சர்ச். ஸோ இதை நான் புரிந்து கொண்டேன், இதை தைரியமாகவும் சபையில் சொன்னேன். ஸோ இன்றைக்கி எங்கள் சர்ச்சே பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த செலிப்ரேட்டிங்கிற வார்த்தையே போட்டது ஐ திங்க் ஃப்ரான்சிஸ் தான் போட்டான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த கான்செப்ட் இருக்குது. எங்கள் அம்மா இறந்து என்னைக்கு வியாழக்கிழமை இறந்தாங்க. நான் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கலை. கல் நெஞ்சன், நீங்கள் இன்னும் நான் ஃபுல்லாக ஆழமாக மனம் திரும்பல பிரதர் நினைக்காதீங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாச்சு. இன்றைக்கி ஒரு பரம திருப்தி இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு அவங்க நினச்சதை விட, ஆசைப்பட்டதை விட, அவங்க வாழும்போதும் சரி, அவங்க மரித்த பிறகும் சரி, செய்து முடித்தோம் என்ற ஒரு மன திருப்தியோடு நான்
இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறேன். துளியளவு கூட துக்கம் இல்லை. அப்படிதான் நம்ம இருக்கணும். சில நேரம் உயிரோடு இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. உயிரோடு இருக்கும்போது அம்மா அப்பாவை அழ வைப்பாங்க, வேதனைப்படுத்துவாங்க. அப்புறம் செத்த பிறகு ஐயோ போயிட்டியே இருந்திருந்தா இன்னும் 4 வருஷம் அவனை உபத்திரவப்படுத்தியிருப்பேனே. எத்தனையோ மக்கள் இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான். ஆனால் கிறிஸ்தவங்க அப்படி இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து குடும்பம் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம எந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு யார் சூஸ் பண்ணா? நீங்கள் யாராவது ஆண்டவர்கிட்ட பெட்டிஷன் போட்டு பிறந்தீங்களா? வாணிக்கா, இந்த அம்மாட்ட பிறக்கணும்னு ஏதாவது பெட்டிஷன் போட்டிங்களா முந்தைய பிறவியில்? சரி, கடவுள் வந்து ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு யாரெல்லாம் பிள்ளைகளா அப்போ பிறக்கணும்னு கடவுள் தீர்மானிக்கிறாரு. நம்முடைய பெற்றோரை நமக்கு தீர்மானித்தது கடவுள், நம்முடைய சகோதர சகோதரிகளை தீர்மானித்தது கடவுள். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு ஒன்று வந்த பிறகு கட்டினவங்க ரொம்ப முக்கியமாயிடுறாங்க. பைபிள்லேயே அதை கோட் பண்ணிடுவாங்க. பைபிளில் போட்டிருக்கு, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அதுக்காக அப்பா அம்மாவையோ கூட பிறந்தவங்களையோ ஒதுக்கி வைக்கணும்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஓகே, தீர்மானங்கள் எல்லாத்துலேயும் நம்ம அவங்கள மனைவி நம்ம குடும்பம் தனியாக டிசைட் பண்ணணும், உண்மைதான். ஆனால் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கடவுளால் தீர்மானிக்கப்பட்டு நம்முடைய துணைவியாரை விட நீண்ட கால உறவில் நம்மகிட்ட இருக்கிறவங்க அவங்க. ஸோ அந்த ஒரு விளங்கி கொள்ளுதல் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்குவோம், உயிரோடு இருக்கும்போது சிறந்ததை செய்வோம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும். உண்மையிலே பிரதர் இதை பிளான் பண்ணி இந்த ஒரு கூடுகை வச்சதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் நான் சந்தோஷப்படுறது என்னென்னா, ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், எங்கள் சர்ச்சிலலாம் சொல்லுவேன், நான் பிரசங்கம் பண்ணும்போது பயப்பட்டதில்லை. ஆனால் ஒரே ஒரு பொறுப்புக்கு தான், ஒரு பாஸ்டராக இருக்க நான் வந்து என்னால் முடியுமான்னு சந்தேகப்பட்டதில்லை. ஒரு தகப்பனா, நல்ல தகப்பனா என்னால் இருக்க முடியுமா, என் பிள்ளைகளை சரியாக வளர்த்து ஆளாக்கணுங்கிற அந்த ஒரு பயம் முந்தி பயமாக இருந்துச்சு. இப்போ ஒரு தைரியம் இருக்குது, ஆண்டவர் கிருபையோட உதவி செய்ய முடியும் அப்படின்னு. ஆனால் அதில் ஒன்று என்னென்னா, எனக்கு ஒரு தைரியம், என் பிள்ளைங்க முன்னாடி ஒரு வயதான தாயை, ஏன்னா எனக்கு அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, எனக்கு 15 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா வயசாக இருக்கும்போது, பலவீனமாக இருக்கும்போது, வியாதியாக இருக்கும்போது எப்படியெல்லாம் வந்து அம்மாவை கனம் பண்ணணும், அவங்கள கவனிக்கணும் அப்படிங்கிறத என் பிள்ளைகளுக்கு நான் சரியாக காண்பித்து விட்டேன். அதனால் எனக்கு ஒரு தைரியம், நம்ம எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக நம்மளை பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்க கண்ணால் பார்த்துருக்குறாங்க. ஸோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஹாப்பி பர்த்டே ஆண்டி, காட் பிளஸ் யூ, இன்னும் தொடர்ந்து ஆக்டிவாக இருங்க. அதே மாதிரி இப்போ இந்த மெமரிஸ் இன்னைக்கு ஆண்டி சொன்னது இதெல்லாம் கூட இன்னும் பெட்டராக ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நேற்று நீங்கள் மெமோரியல் சர்வீஸ் யாராவது ஆன்லைனில் பார்த்தீங்களா? எங்கள் அம்மாவுடைய ஞாபகார்த்த கூட்டம் சங்கீதம் ஒரு சிலர் பார்த்துருக்கீங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா 2018, அதாவது எங்கள் அம்மாவுக்கு அப்போ 80 வயசு. அப்போ வந்து எங்கிட்ட இவ்வளோ வீடியோலாம் கிடையாது. ஃப்ரான்சிஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாப்புல எங்கள் அம்மாவை. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி போட்டோம். அது 30 நிமிஷம் வீடியோ, அதை நாங்கள் ஒரு 16-17 நிமிஷம் நேற்று போட்டோம் எங்கள் அம்மாவுடைய ஞாபகார்த்த கூட்டத்தில். எத்தனையோ பேர் சொன்னாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஒரு சிலர் அந்த ஃபுல் இது கேட்டிருக்காங்க. அதே போல் 2021-22 அதுக்கு ஒரு 3 வருஷம் கழித்து அம்மாவுடைய ஒரு சாட்சியை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணோம். அது 23 நிமிஷமாக என்னமோ. இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது. அவங்க மறைந்தும் பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் இன்னைக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க எங்கள் அம்மாவை அப்பப்போ எப்போல்லாம் நாங்கள் ஊருக்கு மணிப்பூர் போகிறோமோ அவங்க கூட வந்து இருப்பாங்க எங்கள் அம்மாவோட. அப்போ எங்கள் அம்மாட்ட அவங்க ஒன்று ஒன்றா பேச சொல்லி அவங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார், நீ உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லணும், நான் உனக்கு செய்ததை சொல்லணும். ஏன்னா யோசுவா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்ததையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பியது. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார் செஞ்சாருங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு இதான் இது. அதனால் நான் ரொம்ப பேச போல. சங்கீதம் 103
ஒரு 5 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். நான் செய்தி கொடுக்க விரும்பவில்லை, முடிஞ்சிருச்சு. இதான் லைஃப். ஸோ சங்கீதம் 103 எல்லாருக்கும் தெரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆண்டிக்கு மட்டும் இல்லை, ஆண்டி குறிப்பாக இந்த ஆண்டவருக்கு இது நன்றி செலுத்தும்படியான நாள். வருகிற நாட்களிலும் ஒரு 5 காரியம் இங்கே தாவீது சொல்கிறாரு. இந்த நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 5 காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இங்கே தாவீது தனக்கே சொல்லிக்கிறார், என் ஆத்துமாவே ஆண்டவர் செஞ்சதை மறந்துடாத. ஒன்று, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. தாவீது காலத்தில் பலி செலுத்தினாங்க, ஆடு மாடுகள் பலி செலுத்தினாங்க. பாவ மன்னிப்பு அந்த விதமான பலியில் அவங்களுக்கு வந்துச்சு. அதையே அவர் சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அது எப்படின்னா, அந்த காலத்தில் ஆண்டி காலத்துலலாம் முத பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இல்லை ஆண்டி, பிளாக் அண்ட் ஒயிட். நான் டிவி பார்க்கும்போது ரூபவாகினின்னு ஸ்ரீலங்கன் இதுதான் வரும், பிளாக் அண்ட் ஒயிட் தான். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இன்னைக்கு எப்படி இருக்கு? எல்இடி டிவி. இன்னைக்கு அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் தாவீது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்துன்னு சொல்றதை விட இன்னைக்கு நமக்கு தெரியும், ஏசாமி நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறதுக்காக அவருடைய ரத்தத்தையே சிந்தினாரு, சிலுவையில் மரிச்சாரு. அதனால நம்ம அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு. ஸோ என் அக்கிரமத்தை மன்னிச்சது மட்டும் இல்லை, அன்பினால் அவர் செய்த தியாகம். ஸோ நம்ம செய்த எப்படிப்பட்ட பாவ படுகொலியிலிருந்து ஆண்டவர் நம்மளை தூக்குனாரு. விக்கிரக ஆராதனை சில நேரம் யோசிப்போம், மிகப்பெரிய பாவம் விபச்சாரமா கொலையா? பைபிள் படி அதாவது த மோஸ்ட் கிரிமினல் சின், ஆண்டவர் வெறுக்கிற மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஐடல் வர்ஷிப். அதாவது எனக்கு நிகரா இன்னொரு நபரை வச்சு நீங்க வழிபடுறீங்க, இன்னொரு பொருளை வச்சு வழிபடுறீங்க, அல்லது இன்னொரு நபரை வழிபடுறீங்க. இட்ஸ் an abomination to me. எனக்கு இது ஒரு அருவருப்பு. அதுல இருந்து அதை மன்னிச்சு ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். அந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள். அடுத்தது, அவர் உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி. இன்னைக்கு ஆண்டி ஜீவனோட இருக்கிறாங்கன்னா இது வரைக்கும் எந்த வியாதியும் வராமல் இல்லை. வந்த எத்தனையோ வியாதிகளில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பிழைத்திரு. சில நேரம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க முடியாது, சில நேரம் குடும்பத்தினர் யோசித்திருப்போம் முடியாது. எங்கள் அம்மா இப்போ 87 வயசு, அவங்க இறந்தபோது ஜூன் 2ஆம் தேதி தான் 87 பிறந்த நாள் கொண்டாடினாங்க. இந்த 87 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை நாங்கள் பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் கூப்பிட்டு வந்ததே என்னென்னா, அவங்க அடிக்கடி சிக்காகிறாங்க, வியாதி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே முடியல, படுத்த படுக்கை ஆயிடுறாங்க ஒரு 2-3 நாள். அதுக்காக தான் சென்னைக்கு கூப்பிட்டு வந்தோம் பாளையங்கோட்டையிலேருந்து. இந்த 20 வருஷமா அவ்வளவுதான். எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கோம், அவ்வளோதானா, மேபி இதான் லாஸ்ட். அதனால தான் 80வது பிறந்த நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினோம். நீ எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்களோ தெரியாது. அப்புறம் 85வது கொண்டாடினோம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற நேரம் ஆண்டவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். எத்தனையோ வியாதிகளை சுகமாக்கி இருக்க. சில நேரம் ஒரு வியாதியில் கஷ்டப்படும் போது, ஒரு வியாதியிலேருந்து சுகம் வேணும்னு ஜெபம் பண்ணும் போது சுகம் கிடைக்கலன்னா ரொம்ப முறுமுறுத்துறோம். என்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்குது? எங்க குழந்தையா இருந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வியாதி ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார், எத்தனை முறை ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். நம்ம நினைச்சு பார்க்கணும். எல்லாருமே ஸ்டாக் டேக்கிங். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில சின்னதுல வந்த வியாதிகள், எத்தனை வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்கிறார். உங்க விசுவாசம் தானா வளரும். அடுத்து சொல்றாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இதுவும் வெறும் வியாதியில் இல்லை, எத்தனை ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து ஆண்டவர் காப்பாத்திருக்க. எனக்கெல்லாம் சின்னதுல பாத்தீங்கன்னா முட்டு எப்பவுமே 2 முட்டும் புண்ணாதான் இருக்கும். ஷார்ட்ஸ் எல்லாம் கால் சட்டை எப்பவுமே மடிச்சு தான் போட்டிருப்பேன். ஏன்னா நீளமான கால் சட்டையா இருந்தால் முட்டில் அந்த புண்ணுல உரசும் வலிக்கும். என் முட்டு இல்லை, புண்ணு இல்லாத நேரம் பார்த்தீங்கன்னா நான் சும்மாவே வெள்ளை. வெள்ளைன்னா என்ன, என் முட்டு அதை விட வெள்ளை, கரு 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 கருன்னு இருக்கும். முழங்கால் போட்டு இல்லை, அவ்வளோ புண்ணு வந்து ஆறி அது ரொம்ப ஒரு விதமாகவே இருக்கும். மாடியிலேருந்து விழுந்திருக்கேன், மரத்துலேருந்து விழுந்திருக்கேன், ஆக்சிடென்ட் ஆகி காரில் ஆக்சிடென்ட் ஆகி தூக்கி போடப்பட்டிருக்கேன். சென்னையில் எத்தனை பைக் ஆக்சிடென்ட்டு. ஆனாலும் ஜீவனோடு இருக்கிறேன்.
உங்கள் லைஃப்பில் யோசித்து பாருங்க, எத்தனை சூழ்நிலைகள். நம்மலாம் கோவிடை தாண்டி வந்தோம். ஆண்டவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஸோ எங்கள் மக்களுக்கு இது அடிக்கடி நான் சொல்லுவேன், தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு சொல்லுவேன். கிருபைனா என்ன, இரக்கம்னா என்ன? இங்கிலீஷில் கிரேஸ், மர்சி. மர்சின்னா நமக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கடவுள், அவர் பரிசுத்தமான கடவுள், நமக்கு குறைவுள்ளவங்க, என்ன தண்டனை கொடுக்கணுமோ, நம்மளை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தாம நம்மளை மன்னிக்கிறாரு. அதுதான் இரக்கம். ஒரு பையன் சேட்டை பண்ணுறான், சேட்டை பண்ணிட்டான், கையங்களவமாக மாட்டிக்கிட்டான், டீச்சர் கூப்பிடுறாங்க, கம்பு எடுத்து அடிக்க போகிறாங்க. அவன் அடிக்கணும், ஹீ ஷுட் பி பனிஷ்ட், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவன் மிஸ் 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 சாரி மிஸ், சாரி, இனிமே பண்ண மாட்டேன் மிஸ். சரி, இறக்கப்பட்டு பிழைச்சி போ. கொடுக்க வேண்டிய தண்டனையே கொடுக்காம இருக்கிறது தான் இரக்கம். கிருபைனா என்ன? அதே பையன் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் 8th ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கான். பேப்பர் திருத்துறாங்க டீச்சர், 30 மார்க் வந்திருக்கு டோட்டல். எத்தனை மார்க் பாஸ் சில்வியா மிஸ்? 35 தானா? இன்னும் 35 தானா? நாங்கள் படிக்கும்போது 35. சரி, 35 எடுத்தா பாஸ். இப்போ 30 தான். இந்த 5 மார்க்குக்காக இந்த பிள்ளையுடைய ஒரு வருஷம் வீணாகுது. இப்போ ஆனால் அந்த 8th பாஸ் தான், நாங்கள் இருக்கும்போதெல்லாம் ஃபெயில் தான். அதனால் அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, சரி பார்ப்போம், சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே மார்க்கு அவன் தகுதி இல்லை. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சும்மா ஒரு டிக்கு போட்டு இங்கே ஒரு மார்க்கு, ஒரு பக்கத்துக்கு ஒரு மார்க்காக சேர்த்து 35 ஆக்கி 35, 100க்கு 35ன்னு போட்டு பாஸ் பண்ணி விடுறாங்க. இதில் அந்த 5 மார்க்குக்கு பேர் என்ன மார்க்கு? கிரேஸ் மார்க். என்னன்னா அவனுக்கு தகுதி கிடையாது, ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் கிருபை. ஆண்டவர் வாழ்நாள் முழுசும் ஒரு பக்கம் இரக்கம், நம்ம எதை பெறணுமோ அதை பெறாதபடி பாதுகாத்து, இன்னொரு பக்கம் கிருபை, எது நமக்கு தகுதி இல்லையோ அதையெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடைசியா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எத்தனை காரியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கும் போது யோசித்து பார்ப்போம். சாட்சி சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க என்னெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க, உடனே நம்ம எதை கேட்டு பெற்றுக்கொண்டோமோ அதை தான் யோசிப்போம். நான் எனக்கு இது இல்லைன்னு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் கொடுத்தாரு. எத்தனையோ காரியம் நம்ம கேட்காமலே கொடுத்துருக்காரு. நம்ம கேட்காமலே எத்தனையோ கொடுத்துருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நன்மையினால் உன் வாயை திருப்பி. அதே மாதிரி நம்ம கேட்ட எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல, நல்ல வேலை கொடுத்திருந்தா. ஏன்னா நம்ம அது நல்லதுன்னு நினைச்சு கேட்டோம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், ஐயோ இது நல்லது இல்லப்பா, வேணாம், கொடுக்காம இருந்தார். ஸோ நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உண்மையிலே தெரியும், எனக்கெல்லாம் உண்மையிலே இப்போ 55 வயசு நான் நம்ப முடியல. ஏன்னா பொதுவாக இன்னும் நான் உலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தா இன்னும் 3 வருஷத்தில் ரிட்டையர்டுங்க. அடப்பாவி, ஊழியத்தில் இப்போதான் நம்ம ஊழியத்துக்கு கொஞ்சம் ரெடியான மாதிரி இருக்கு, பக்குவப்பட்ட மாதிரி இருக்கு. லைஃபே இனிமேதான் ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிக்க போகுது. உலகத்தில் இருந்தால் அதுக்குள்ளே சொல்லியோ நீ கிழவன் ஆயிட்டான்ருவாங்க. ஊழியத்தில் அப்படி யாரும் சொல்றது இல்லை. அதை காட்டிக்க கூடாதுன்னு தான் டையும் அடிச்சுக்கிறோம். நீங்கள் அடிக்கிறது இல்லைல்ல? அவர் அடிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் இப்படி வெள்ள முடியோடு இருந்தால் தான் இந்த நீங்கள் மக்கள்லாம் அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களாம், மதுராந்தக மக்கள், அதனால் இப்படியே இருந்துக்கிறேன்டாரு. ஆனால் எங்கள் மக்கள் டை அடித்தாதான் என்ன மதிக்கிறாங்க. ஆண்டவர் எத்தனை தடவை நம்மளை புது பலன் கொடுத்துருக்கிறார். வெறும் சரீர இது இல்லைங்க, எத்தனையோ நேரம் நம்ம சோர்ந்து போய் மன அழுத்தத்துக்குள்ளே போயிருப்போம். அன்னைக்கு நமக்குன்னு ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார், நமக்குன்னு ஒரு மெசேஜ், நமக்குன்னு ஒரு கேலண்டர் வசனம், நமக்குன்னு ஏதோ ஒன்று. அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த எனர்ஜியோட என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். சொல்லாமா ஒரு தடவை எல்லாரும் இந்த முதல் 2 வசனங்கள் ஒன்று போல? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேங்க்யூ.
ஓட் பெனடிக்ஷன் ஆசீர்வாதம் பாஸ்டர் மோசஸ் வந்து ஜோ மட்டும் முன்னாடி நான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாரும் இதுக்காக கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதமாக இதுக்காக இந்த நாளுக்காக ஜோ பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவர் இந்த நாளை வாய்க்க செய்தார். நீங்கள் எல்லாரும் வந்ததுக்காக, குடும்பமாக நீங்கள் வந்ததுக்காக, விசேஷமாக கிருபா அண்ணன், மோசஸ், வெஸ்லி அண்ணன், ஃப்ரான்சிஸ் எல்லாரும் வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் விருந்து ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து சாப்பிட்டு செல்ல வேண்டுமா என் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் அம்மா பற்றி சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தடவை கலைஞர் கருணாநிதிக்கிட்ட இவங்க நியூஸ் ரீட், அதாவது பத்திரிகையாளர்கள் போய் கேட்டாங்க, அவங்களுடைய பிரதம எதிரி யாருன்னா ஜெயலலிதா தான். கருணாநிதி கிட்ட பத்திரிக்கைக்காரன் கேட்டுக்கிறான், ஜெயலலிதா கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னாரு. ரொம்ப நேரம் யோசிச்சு அவங்களுடைய தைரியம் அப்படின்னாராம். அவங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்கக்கிட்ட அந்த தைரியம் இருக்குது, ஏன்னா எந்த விஷயத்தையும் தைரியமாக செஞ்சுருவாங்க. சரி, பிடிச்ச விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் என்ன அந்த கூட்டத்தில் இன்னொரு பத்திரிக்கையாளர் கேட்குறான். சரி சார், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கு அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சு அதே தைரியம்தான் அப்படின்னாரு. எப்படி சொல்கிறீங்கன்னா, எல்லாரும் பயந்தாலும் ஒரு தனி பெண்ணாக இருந்து எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு பயப்படவே மாட்டாங்க, தைரியமாக முடிவெடுப்பாங்க. அது தப்போ ரைட்டோ தெரியாது, ஆனால் தைரியமாக முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா இப்போ எல்லாரும் ஜோஸ் சொன்னார்ல, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, எந்த லெவலுக்கும் போயிடுவாங்க. நான் மேலே இருப்பேன், திடீர்னு பெல் அடிப்பாங்க, கீழே பெல் வச்சு அடிக்கடி கூப்பிட்றதுக்குன்னே பெல் வச்சுருக்கோம். திடீர்னு பெல் அடித்து இந்த ஃபோனில் டேட்டா வரமாட்டேங்குது, இந்த ஃபோனில் சவுண்டு வரமாட்டேங்குது அப்படின்வாங்க. நான் கேட்பேன், உனக்கு எதுக்குமா இந்த ஃபோனு, பட்டன் ஃபோன் வச்சுக்க வேண்டியது, எனக்கு வேணும், எனக்கு என்னென்னு சரி பண்ணி கொடு அப்படின்வாங்க. என்னென்னு போய் பார்த்தா அதை சைலண்டில் போட்டிருப்பாங்க. சைலண்டில் போட்டால் வராது, என்ன காலே வராது. இன்னொன்று பார்த்தா டேட்டா வந்து காலி ஆகிட்டு இருக்கோம், எனக்கு டேட்டா யூடியூபே வர மாட்டேங்குது, நான் மெசேஜ் கேட்டுருந்தேன் பாதியில் நின்றுடுச்சு. அதாவது ஒரு சில நேரத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு தலையில் அடிச்சுக்கிறதா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான். ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. நாங்கள் குரூப் ஃபேமிலி குரூப், கோலா ஃபேமிலி, அதாவது அரட்டை ஃபேமிலின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தோம். அதில் நாங்கள் எல்லாம் இங்கிலீஷில் மெசேஜ் போட்டுட்டு இருந்தா, அவங்களுக்கு இங்கிலீஷில் போட தெரில, அதுக்குன்னே 30 நாளில் இங்கிலீஷ் அப்படின்ற புக்கை வாங்கி அந்த இங்கிலீஷ் படித்து கிராமர் படித்து இன்றைக்கி அழகாக ஹாப்பி பர்த்டே விஷஸ் போடுறாங்க எல்லாருக்கும், பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும். ஸோ அவங்க வந்து கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா என்ன லெவலுக்கும் போய் கற்றுப்பாங்க, எவ்வளோ தொந்தரவு பண்ணியாலும் கற்றுப்பாங்க. அவங்க தொந்தரவு பண்ணும்போது நமக்கு அப்படியே ஆன்னு இருக்கும், அவங்க கற்றுக்கிட்ட பிறகும்போது சந்தோஷமாக இருக்கும். பிடிச்சதும் அதுதான், சில நேரத்தில் பிடிக்காததும் அதுதான். ஆனால் அதை பிடிக்காதது கூட கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். அதனால் இப்போ ஆசீர்வாதம் கூடுவாங்க, அதுக்கப்புறமா கேக் கட்டிங் இருக்கும். கேக் கட்டிங் முடிஞ்ச அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் சாப்பிட்டுட்டு செல்லலாம். ஆசீர்வாதம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அழகான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். பெரியவர்கள் எங்கள் மத்தியில் இருப்பது எப்பேற்பட்ட மகிழ்ச்சி சுவாமி. எங்களை பெற்றெடுத்து அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள், கண்ணீரின் வழியாக, பாடுகள் வழியாக வந்து எங்களை வளர்த்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டியுடைய வாழ்க்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கேட்ட எல்லா சாட்சிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களுக்கு நீர் பூர்ண ஆயுசு நாட்களை தந்து அவர்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு காண்ட இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிமை அவருடைய வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். அவர்களுக்கு நல்ல சரீர சுகம், ஆரோக்கியத்தை தாரும். அவருடைய மகள்களுக்காக, மருமகன்களுக்காக, மகன் மருமகளுக்காக ஜெபிக்கிறோம், பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலகட்டங்களில் ஆண்டவரே, அவர்கள் இந்த மதுராந்தகம், சிறுநல்லூர் பகுதியில் வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ மக்கள் அவங்கள பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அவர்களுக்கு அதிகமான பாரத்தை தந்து அவர்கள் பேசுகிற காரியங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் கிருபை செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இருந்து, குறிப்பாக ஆண்டியோடு இருந்து தீர்காயுசு நாட்களை கண்டு தேவ நாம மகிமைக்கென்று அவர்கள் ஜீவிக்க உதவி செய்வாராக.
ஆமென்.